மெய்ப்பொருளை வந்து கண்டார்களோ அப்பொருள் ஆகியது, அந்த பொருள் ஆகியது அருட்பெரும் ஜோதி. தாங்க தாங்க அகிலாண்டம், தாங்க அகிலாண்டம் சராசர நிலை நின்று ஆங்குற விளங்கும் அருட்பெரும் ஜோதி. தாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் தாங்கி கொள்ள, அகிலாண்டம் சற்று முன்பு சொல்லப்பட்ட எல்லா அண்டங்கள் சராசர நிலை நின்று, சராசரமாக அங்க இருக்கிற தரம், தரம்னா காற்று, நிலை நின்று ஆங்குற விளங்கும் அருட்பெரும் ஜோதி. எல்லா இடத்தையும் தாங்கி கொண்டு நிற்கின்ற, தாங்கி நின்று விளங்குகின்றதாக இருக்கின்றது அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு. சத்தர்கள் எல்லாம் தலைத்திட அகம்புறம் அத்திசை விளங்கும் அருட்பெரும் ஜோதி. சத்தர்கள் என்பது மண்ணிலேயும் சத்தர்கள் இருக்கிறாங்க, சத்தி சத்தர்கள், தண்ணியிலேயும் சத்தி சத்தர்கள் இருக்கிறாங்க, காற்றுல சத்தி சத்தர்கள் இருக்கிறாங்க, நெருப்புலையும் சத்தி சத்தர்கள் இருக்கிறாங்க, வெளிகளிலும் சத்தி சத்தர்கள், கணக்கில் அடங்காத சத்தி சத்தர்கள் வந்து இருக்கிறாங்க. இங்க என்ன சொல்றாரு? சத்தர்கள் எல்லாம் தலைத்திட, அவர்களும் தலைக்க, அதாவது உய்ய, அகம்புறம் அத்திசை விளங்கும் அருட்பெரும் ஜோதி. அவங்களுடைய ஆன்மாக்குள்ளையும் மனதுக்குள்ளையும் அத்திசை விளங்கும், விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அவங்கெல்லாம் பூமியில வந்து வேற சத்தி சத்தர்கள்லாம் பூமியில வந்து மனித தேகம் எடுக்கும் போது அப்ப அவங்களுடைய அகம்புறத்திலையும் அது வந்து விளங்கும். இப்ப இருக்கிற மனிதனுக்கு மட்டுமல்ல, ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அண்டங்கள்ல இருக்கக்கூடிய சத்தி சத்தர்களும் உய்யக்கூடிய அளவுக்கு அருட்பெரும் ஜோதி பொறுப்பு கொண்டிருக்கின்றது தெரிய வருது. சத்தர்கள் எல்லாம் தலைக்கு இப்ப எல்லாம் அங்கங்க அவங்க இருக்கிறாங்க, அந்தந்த வெளிகள்ல சக்தி சத்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அதான் சொன்னாரு. சக்திகள் எல்லாம் தலைக்க, முதல்ல சத்தர்கள் சொன்னாரு, இப்ப சக்திகள் சொல்றாரு. சக்திகளும் அங்கங்கே இருக்கிறாங்க அந்த வெளிகள்ல, அவங்களும் தலைக்க எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருட்பெரும், அவர்களும் உய்கின்ற பொருட்டு அவர்களுக்கும் விளங்கக்கூடியதாக அருட்பெரும் ஜோதி இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. முந்தரும் ஐந்தொழில் மூர்த்திகள் வளர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி வந்து தனித்துவமாக ஐந்தொழில் செய்ய வல்லது. அதே நேரத்துல முந்தரும் ஐந்தொழில் மூர்த்திகள், 5 மூர்த்திகள் சொல்றது, அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், இந்த 5 மூர்த்திகளுக்கும் பணிகள் உண்டு, அவரவர்களுக்கு வேலைகள் உண்டு, அந்த வேலையை கொடுத்திருக்கு. அதுபோல பலருக்கும் மூர்த்திகள், பலருக்கும், மூர்த்தி மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் 9 கோடி தலைவர்கள் வந்து அருட்பெருஞ்சோதிக்கு கீழே இயங்குறாங்க அப்படின்னு கூட ஒரு பாடல். அப்ப எல்லாருக்கும் என்ன உண்டுன்னா அவங்களுக்கு தொழில் உண்டு. அப்ப அந்த 5 மூர்த்திகளுக்கும் 5 தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்ற 5 தொழில்களை வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அருட்பெரும் ஜோதி. பெரிதினும் பெரிது, ஏற்கனவே எது பெரிது? பராபரை தான் பெரிது. அதை விட பெரிதாய், பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய். சிறிதுனாக்க எது சிறுசுன்னா நுண்ணிய பொருள் எதுன்னா பராபரை வந்து நுண்ணியது, அதை விட நுண்ணியது. பராபரை இன்னும் ஒரு கோடி பங்கு சிறுசாக்கினமாக அதை விட சின்னது. அதான் அரிதினும் அரிது, அறிவதற்கு அரிதாகி, அரிதினும் அரிதாம் அருட்பெரும் ஜோதியாக இருக்குது. அதனால்தான் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நுண்பொருளாக போகின்றது. அதே போல அந்த உலகமும் நுண்பொருளாக போகுது, அந்த அறிவும் ரொம்ப நுண்ணறிவாக அது போகுது. அதனால்தான் இங்க சொல்றது பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் எல்லாவற்றையும் பெரிதாக இருக்கின்றது அருட்பெரும் ஜோதி. அதே நேரத்தில் சிறிதாகவும் அது இருக்கின்றது, மிக மிக சிறிதாகவும் இருக்கின்றது. அது மைக்ரோ அப்படின்னு சொல்றாங்க, கண்ணுக்கு வந்து புலப்படாது. காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெரும். இப்ப யாருடைய ஆட்சி, அண்ட சராசரங்கள்லாம் எது ஆட்சி எடுத்துக்கொண்டது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அருட்பெரும் ஜோதியுடைய ஆட்சிக்கு இப்ப உட்பட்டு இருக்கு. நான் வள்ளலாருக்கு முன்பு எது ஆட்சி கொண்டு இருந்ததுனாக்க பராபரை வந்து ஆட்சி கொண்டிருந்தது. இது காட்சியும் கொடுக்கும், மற்ற காட்சியும் கொடுக்கும். அதே நேரத்துல இதுவரையில காணாத ஒரு காட்சி, ஆணிப்பொன் அம்பலத்தில் கண்ட காட்சி அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. கண்டதெல்லாம் அனித்தியம்னு சொன்னாரு. அப்ப அந்த காட்சியும் இது கொடுக்கும்.
அதே நேரத்துல காணாத ஒன்று இருக்கு இல்லையா, பெருவெளி, அந்த காட்சியும் கொடுக்கும். அதான் காட்சியும் காணா காட்சி. காணா காட்சி என்பது பெருவெளி. அது தரும் ஆட்சியும் ஆகியது அருட்பெரும் ஜோதி. இப்ப அருட்பெரும் ஜோதியுடைய ஆட்சி அப்படின்னு தெரியும். எப்படி நாட்டுல ஆட்சி ஏற்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆட்சிகள் உண்டு, அரசாட்சி. அதுபோல அண்டங்களுக்கும் ஆட்சி இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ளும். ஒவ்வொரு அண்டங்களையும் தனித்தனி தலைவர்கள் ஆட்சி செஞ்சாலும் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஆளுகின்ற ஆட்சி எதுன்னு கேட்டீங்கன்னாக்க அருட்பெரும் ஜோதி தான் பேராட்சியாக அது கொண்டு விளங்குகின்ற. இன்புறு சித்திகள் எல்லாம் புரிக என்று அன்புடன் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. இன்புறு சித்திகள், வள்ளலாருக்குள்ள சித்திகள் பெற்ற சித்திகள் சாதாரண சித்திகள் இல்லை. கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்து, இப்படி பல கோடி சித்துகள் செய்யக்கூடிய வல்லமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அன்போடு அவருக்கு கொடுத்ததாக குறிப்பிடுகின்றார். எல்லாம் புரிக, சித்திகள் எல்லாம் புரிக. அப்ப இறைவனுகிட்ட என்னென்ன சித்துகள் இருந்துச்சோ அத்தனையும் வள்ளலார்கிட்ட கொடுத்து நீ இதை செயல் புரி அப்படின்னு அவருக்கு கொடுத்திருக்கு. இரவா வரம் அளித்து என்னை மேல் ஏற்றிய அறவாளியாம் தனி அருட்பெரும் ஜோதி. அறவாளி என்பது அறக்கடவுள்னு சொல்றது. இரவா வரம் அளித்து, அதாவது பொதுவா இந்த உலகத்துல பிறக்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்துல இறந்து போவாங்க, இறந்து கொண்டே இருப்பார்கள். இது பொதுவாக உள்ள ஒரு நீதி. ஆனா அதே நேரத்துல மனிதன் படைக்கப்பட்டது எதற்கு? இந்த உருவம் கொடுக்கப்பட்டது, இந்த வாழ்வு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மரணமில்லாத ஒரு வாழ்வு வாழ்வது. அந்த வாழ்வு கூட எப்ப இறைவன் கருணை கொண்டு கொடுக்கிறாரு, அந்த உண்மையான இரவாத வரம் கொடுக்கிறாரு, அந்த வாழ்வு கொடுக்கிறாருன்னா 19ஆம் நூற்றாண்டுலதான் உண்மை கடவுள் வராரு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அவர் கொடுக்கின்ற உடம்பு, அவரு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற உடம்பு தான் எக்காலத்திலும் அழியாதது. மற்ற எந்த தெய்வங்கள் அந்த வாழ்வு விண்ணுலக வாழ்வு கொடுத்தாலும் சரி, அல்லது ஒளி உடம்பு வாழ்வு கொடுத்தாலும் சரி, அந்த வாழ்வுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து அந்த ஒளி உடம்பும் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்றது வள்ளல் பெருமான் பல்வேறு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அதனால்தான் அவர் எனக்கு மட்டும்தான் இந்த வாழ்வு கிடைச்சது. ஏன்னா இந்த தரம் அவருக்கு நல்லா தெரிஞ்சது, இந்த வாழ்க்கையினுடைய தரம். அதுதான் அண்ட கோடி கண்கள் ஏதியே அறிந்தேன் அங்கையில் உள்ள செய்தியை பிண்ட கோடி காண பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் நின் பெருமை தன்னையே அப்படின்னு மெய்யருள் வியப்புல இந்த பாடல். அண்டத்துல உள்ள கோடாகோடி அண்டத்தை அவர் பார்த்தாரு, அந்த கோடாகோடி அண்டங்கள் உள்ள பிண்டங்களையெல்லாம் பார்த்தாரு. ஏன்னா இறைவன் செஞ்சு கொடுத்த பிண்டம் தானே. அதுல ஏன் அருட்பெருஞ்சோதியை மட்டும் பேசி பேசி வியக்கணும்னாக்கா, இந்த பிண்டம் இதுவரையில யாருக்கும் செய்யப்பட்டதில்லை. முதல் தடவையாக வள்ளல் பெருமானுக்கு இந்த பிண்டம் கிடைச்சிருக்கு, அழியாத பிண்டம். அதுதான் உண்மையிலே இரவாத வாழ்வு, அதான் மரணமில்லா பெருவாழ்வுன்னா அது இந்த வாழ்வுக்கு தான் பொருத்தம். இந்த கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்து தருகின்ற உடம்புக்கு தான் அது பொருந்துமே ஒழிய மற்ற எந்த உடம்புக்கும் அது பொருந்தாது. அதனால்தான் சமரச வெளி வந்தால் மட்டும்தான் மரணமில்லா பெருவாழ்வு. மற்ற இடத்துல எங்க நின்னாலும் அது மரணம் வரும்னு சத்தியம் பண்ணி சொல்லுவார். அதற்கேற்றவாறு இங்க என்ன சொல்றாருன்னா, இரவா வரம் அளித்து. அப்ப அவர் என்றும் இனி இறக்க மாட்டார். அவரோட உடம்பு மற்றவங்களோட உடம்பு மாதிரி இறந்து போகாது. அது ஒரு வரம் அளித்து என்னை மேல் ஏற்றியது. அது மேல் ஏற்றியது அப்படின்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, பெருவெளிக்கு அவரை ஏற்றியது. ஏறா நிலைமிசை ஏற்றியதனக்கு ஆறாறு காட்டி அருட்பெரும் ஜோதிதாரியா செப்பாத மேல்நிலை அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரியுது. அந்த பாடல்ல செப்பாத மேல்நிலை அப்படின்றது. ஸோ மேல்நிலை என்ற ஒரு டெஸ்டினேஷன் அதான் அந்த ஒரு ஆத்மா எங்க போய் அது தங்கணும், எங்க போய் வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை போய் அடைய வைக்கின்ற கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவர் தான். வேற எந்த தெய்வத்துக்கும் அந்த ரைட் கிடையாது. அப்ப பிறவி நமக்கு இனி வேண்டாம் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிடிச்சு கொள்ளணும். நானந்தம் இல்லா நலம் பெற எனக்கு ஆனந்தம் நல்கியது அருட்பெரும் ஜோதி. நான் அந்தம் இல்லை, அந்தம்னா முடிவு. நான் முடிவு ஆகாமல் எப்போதும் இருக்கக்கூடியது, என்றும் இளமையோடு இருப்பது சொல்றாங்களே அது மாதிரி.
நான் அந்தமில்லா நலம் பெற. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் பாரு. இப்ப இந்த உடம்புக்கெல்லாம், நம்ம வாழ்ற உடம்புக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கு. அது மாதிரி எல்லா ஒளி உடம்புக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆனால் முடிவு இல்லாத ஒரு நிலை வந்து வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது. அதனால சொன்னாரு, நான் அந்தமில்லா நலம் பெற, நன்மை பெற, நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கியது. ஆனந்தமான வாழ்க்கை. விண்ணுலகத்துலதான் உண்மையான ஆனந்தம் இருக்குது. மண்ணுலகத்துல ஆனந்தம் கிடையாது. எல்லாம் துன்ப வாழ்க்கை தான். அதனால இது வந்து 5 புலன்களுக்கு உட்பட்ட இன்பமே ஒழிய, ஆனந்தம் என்பது ஆத்மானந்தம். அந்த ஆத்மா வந்து ஆனந்தமாக இருக்கு. நம்ம அதெல்லாம் இறந்த பிற்பாடு தான் ஆத்மாவுக்கு எல்லாமே செய்வாங்க. அது இருக்கும் போதே அருட்பெருஞ்சோதி அருள் பெற்றால், நம்மளுடைய ஆன்மா பிரகாசம் பெற்றால், அந்த ஆனந்த வாழ்க்கை வந்து மனிதனுக்கும் கிடைக்கும். அதைத்தான் இங்க சொன்னாரு, நான் அந்தமில்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கியது. நல்கியதுன்னா கொடுத்ததுன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எனக்கு ஆனந்தமான வாழ்க்கை கொடுத்தார், நான் முடிவடைய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எண்ணியாங்கு எண்ணியாங்கு ஏற்றுக என்று என்னை அன்னி உள் ஓங்கும் அருட்பெரும். அன்னி அப்படின்னா இனிக்கும்ன்ற, இனிப்பு கொண்டு உள் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. எண்ணிய எண்ணியான், எப்பெல்லாம் நம்ம நினைக்கின்றோமோ, வள்ளலார் எதை எதையெல்லாம் நினைக்கின்றாரோ அதையெல்லாம் அப்படியே இயற்றுக. எண்ணிய எண்ணியாங்கு இயற்றுக என்று என்னை அன்னி உள்வோங்கும் அருட்பெரும் ஜோதி. வள்ளலாருக்கு ஒரு 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 உரிமை கொடுத்திருக்கு. நீ இந்த உலகத்தை எப்படி நினைக்கிறியோ, எப்படி நடத்தணும்னு நினைக்கிறியோ அவ்வாறு நீ நடத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வாய்ப்பை வந்து இறைவன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத சொல்றாரு. என்று என்னை அன்னி உள்வோங்கும் இயற்றுக அப்படின்னாக்க இயக்க சொல்றது. அப்ப வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடெல்லாம் இந்த உலகத்தை யாரு இயற்றுகின்றார்கள்னாக்கா வள்ளல் பெருமான் தான் இயற்றுகின்றார் என்று பொருள்படும். அவர் எப்படி விரும்புறாரோ அந்த மாதிரி இந்த உலகம் வந்து இயக்கப்படும். அவர் காலத்துக்கு பிற்பாடு தானே எல்லாமே மிஷினரிகள், நுண்பொருள்கள், இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், எல்லா துறைகளையும் பார்த்தீங்கன்னாக்க வளர்ச்சி வந்ததெல்லாம் வள்ளல் பெருமான் காலத்துக்கு பின்னால. அவர் காலத்துக்கு முன்னால எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா விஞ்ஞான வளர்ச்சிகள்லாம் கிடையாது. இன்னைக்கு பெரும் வளர்ச்சிகள், இன்னைக்கு ஹேண்ட்போன் யூஸ் பண்றதும் சரி, கம்ப்யூட்டரு எல்லாமே வள்ளலார் காலத்துக்கு பிற்பாடு வந்தது. ஏன்னா இந்த உலகத்தை வந்து அறிவியல் நுட்பத்துல வந்து மிக வேகமாக கொண்டு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இவருடைய இயற்றுகின்றார் என்றது நமக்கு வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி வள்ளலாருக்கு என்ன சொல்லிச்சா, நீ மெய்ப்பொருளாக ஆயிருக்க அப்படின்னு சொல்லி. மேயினை மெய்ப்பொருள், மற்றவங்க எல்லாமே பொய்ப்பொருள், வள்ளலார் மட்டுமே மெய்ப்பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அதுன்னர். நீ மெய்ப்பொருளாக இருக்கின்ற, நீ பொய்ப்பொருள் அல்ல, நீ அது ஆயினை, நீயே மெய்ப்பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிற என்று அருள் செய்தானா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொய்ப்பொருள்ல இருந்து நம்மலாம் வந்து மெய்ப்பொருளா ஆகணும்னாக்க அருட்பெரும் ஜோதியோடைய நடம் நமக்கு காரியப்படும். அது நடம் காரியப்பட்டாதான் நம்ம மெய்ப்பொருளாக. அதுதான் அருளறியா தமையறியா எம்மையும் பொருளறியான்னு சொன்னாரு. நான் என்ன பொருளாக இருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் என்பது இங்கே வந்து அந்த பொருள் எக்காலத்திலும் அழியாத பொருள். எந்த பொருள், உலகத்தில் உள்ள எந்த பொருளும் அந்த மெய்ப்பொருளை வந்து அழிக்க இயலாது. அப்படி ஆயிட்டம் சொன்னமாக்க நம்ம மரணமில்லா பெருவாழ்வுல எண்ணிற் செழுந்தேன் இனிய தெல்லமுது என அன்னித்து இனிக்கும் அருட்பெரும் ஜோதி. எண்ணிற் செழுந்தேன் இனிய தெல்லமுதென, எண்ணினா எண்ணினால், செழுந்தேன் தேன் போன்று இனிக்குமா, இனிய தெல்லமுது எனக்கு அன்னித்து இனிக்கும் அருட்பெரும். வள்ளலார் என்ன உண்டு வளர்ந்தார் அப்படின்னாக்க அமுதம் உண்டு வளர்ந்தார். அது அருட்பெரும் ஜோதியினால் முதன்மையான அமுதமாக அவருக்கு வந்து ஊட்டியது. அப்ப எண்ணி பார்த்தா செழுந்தேன், தேன் எப்படி இனிக்குமோ அதுபோல அந்த அமுதம் வந்து இனிக்கும் அப்படின்னு சொல்றாரு.
இது வந்து இனிப்பு சுவை, இறைவன் இனிப்பு சுவையாக இருக்கிறான் என்பதற்கு நிறைய பாடல்கள் வந்து 6ஆம் திருமுறையிலையும் இருக்குது. சிந்தையில் துன்பொழி சிவம் பெருக என தொழில் ஐந்தையும் எனக்கருள் அருட்பெரும். சிந்தையில் துன்பொழி, சிந்தையில வந்து துன்பத்தை ஒளி, துன்பொழி சிவம் பெருக என. வள்ளலார் வந்து சிவத்தன்மை பெற்றிருக்கார். அவர் அடைந்த தன்மை வந்து சுத்த சிவம். சிவம் பெருக என தொழில் ஐந்தையும் எனக்கு. வள்ளலாருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எத்தனை தொழில் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னாக்கா, 5 தொழில் செய்கின்ற வல்லமையை அவருக்கு கொடுத்திருக்காரு. அதாவது படைத்தல், காத்தல், பக்குவம் அறிவித்தல், துரிசு நீக்குதல், அருள் புரிதல். அவர் என்ன செய்ய மாட்டார்னா, கொல்ல மாட்டார். கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே. பெருங்கருணை கடவுளாக பெரும் தாய் உள்ளம் கொண்டிருப்பதனால அவர் எந்த உயிரையும் கொல்லாது விட்டார். அதான் கொல்லா நெறியே குருவருள் நெறி. அதான் உண்மையான நெறியா குருவர். பராபரை கூட கொல்லும், அதுக்கு வந்து கொல்லுகின்ற குணம் உண்டு. ஆனா அருட்பெருஞ்சோதிக்கு கொல்லுகின்ற குணம் இல்லை. அது திருத்தக்கூடியது, மன்னிக்க கூடியது, இப்படி உள்ள தன்மையாக இருக்கு. ஆனால் சிந்தையில் துன்பத்தை எல்லாம் ஒளி சிவம் பெருக என தொழில் ஐந்தையும் எனக்கு அருளியது அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு. எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்த அருள் அருட்பெரும் ஜோதி. எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும், இந்த எங்கு எங்கு அப்படின்றது வந்து எந்தெந்த இடத்தை குறிக்கின்றது. இப்ப நம்மலாம் எங்க இருந்து வேண்டுறோம் இறைவனுக்குன்னா, பூலோகத்திலிருந்து வேண்டும். இப்ப மற்றவர்கள் மற்ற அண்டங்கள்ல எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, மற்ற அண்டங்கள்ல இருந்து அவங்களும் வந்து இறைவனை வேண்டுவாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு வள்ளலாரை கண்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப சித்தர்கள் எல்லாம் வள்ளலாரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு மேல கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற விவரம் வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சு. அப்ப அவர்களும் என்ன செய்வாங்க, இறைவன்கிட்ட வந்து வேண்டுவாங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வேண்டுவாங்க. அதைத்தான் சொல்றாரு இங்க, எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும், மரணமில்லா பெருவாழ்வு மட்டும் இல்ல, வேறு எது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருளும் அருட்பெரும் ஜோதி. அந்தந்த வெளிகள்ல இருக்கு இல்லையா, கலந்து கலவாமல் இருக்கு இல்லையா, மண்ணுல இருக்குது, தண்ணியில இருக்குது. இப்ப நம்மளாம் மண் உலகத்துல இருக்கிறோம். மண் உலகத்திலையும் இறைவன் வந்து கலந்து இருக்கிறார். நம்ம உயிர்லயும் இறைவன் வந்து கலந்து கலவாமல் இருக்கிறார். அதனால அங்கங்கு இருந்து அருளும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் பரிபாலிக்கின்ற, வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற கடவுளாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்குகின்றார் அப்படின்னு பொருள். சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம், அகப்புறம் முற்றுமாம் அருட்பெரும் ஜோதி. சகம் முதல் ஜகம். முதல் ஜகம் என்பது என்ன, பெருவெளி இல்லையா, அது புறப்புறம். புறப்புறம் என்பது புலன்கள். தங்கிய அகம்புறம், அகம் என்பது ஆன்மா, புறம் என்பது மனம், அப்புறம் அகப்புறம் என்பது ஜீவன். முற்றுமாம் அருட்பெரும் ஜோதி. முற்றுமாம்னாக்க 4 இடத்துலயும் அருட்பெரும் ஜோதியாக முதல் உலகமாக அது வந்து விளங்கும். சகம் முதல், புறப்புறம் தங்கிய அகப்புறம், அகப்புறம் முற்றுமாம் அருட்பெரும். இதுதான் இந்த 4 இடம் தான் நம்ம ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. ஏன் 4 இடத்துல சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றுகள். அது புறத்துல உள்ள ஏற்றி வச்ச ஒளி அவர் சொல்லல. நம்மளுடைய அகம் என்று சொல்லக்கூடிய ஆன்ம நிலை, புறம் என்று சொல்லக்கூடிய மன உடம்பு, அடுத்து ஜீவன் உயிர் என்ற ஒரு இடம், அப்புறம் புலன்கள். இது எல்லாமே அருட்பெருஞ்சோதி மயமா மாறிடுச்சுனாக்க அப்ப அது எப்படி இருக்கும், அந்த நிலை எப்படி இருக்கும், அந்த அறிவு எப்படி இருக்கும், அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்படி 4 இடத்துலையும் புகுந்து ஒளி கொடுக்கக்கூடிய கடவுளாக அருட்பெருஞ்சோதி விளங்குகின்றார். இது வந்து அந்த முதல் பாடல் நம்ம படிச்சதுக்கு இது ஒரு சான்றாக நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கணும். சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம், அகப்புறம் முற்றுமாம் அருட்பெரும் ஜோதி. இதுதான் முடிக்கும் போதும் 4 வரும், ஆரம்பிக்கும் போதும் 4. அருட்பெருஞ்சோதி 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 4 முறை வரும். சிகரமும் வகரமும் தனி உகரமும் அகரமும் ஆகியது அருட்பெரும் ஜோதி. திருக்குறள்ல நம்ம படிச்சிருப்போம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கெல்லாம் முதல் எழுத்து வரிசை வருது இல்லையா, அது போல உலகத்துக்கெல்லாம் கடவுள் முதன்மையாக இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த அகரம் சொல்வது. அகரம் என்பது சிவம், சிகரம் என்றால் நெருப்பு,
வகரம் என்றால் காற்று, உகரம் என்றால் சக்தி. அப்ப ஏற்கனவே அகரம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இப்ப சொல்றது அகரமும் ஆகியது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த வெளியை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருவெளியை குறிக்கும். அந்த பெருவெளிக்குரிய நெருப்பு, பெருவெளிக்குரிய காற்று, பெருவெளிக்குரிய சக்தி, பெருவெளிக்குரிய அகரமும் இப்படி தனித்துவமாக கொண்டு விளங்குகின்றதுதான் அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார். சிகரமும் வகரமும் சேர் தனி உகரமும் அகரமும் ஆகியது அருட்பெரும் ஜோதி. அகர உகர சக்தியாக அருட்பெரும் ஜோதியே விளங்குகின்றார் என்று தெரியும். உபரச வேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகியது அருட்பெரும் ஜோதி. உபரச வேதியின் வேதியியல் செய்வது, அதாவது ஒரு இரும்பை குரோம் பண்றாங்க இல்லையா, குரோம் பண்ணிட்டாக்க அது ஸ்டெயின்லெஸ் ஆயிருது, அது திருப்பி கரண்ட் பிடிக்காது. அது வேதியியல் அப்படின்னு சொல்றது. அதுபோல ரச வேதியியல், ரச வேதியின் உபயமும்னா அதுக்குள்ள உள்ள உட்பிரிவுகள். பரமும் அபரமும், பரம் அபரமும் ஆகியது அருட்பெரும் ஜோதி. பரமாகவும் அபரமாகவும் இருக்கின்றது அருட்பெரும் ஜோதி. ரசவேதியல் செய்கின்ற பொருளாகவும் உபப்பொருளாகவும் விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதி. கெமிக்கல்ஸ், இது கெமிக்கல் ஸ்டடீஸ்ல உள்ளவங்களுக்கு இந்த பாடி எடுத்துக்கிட்டாக்க எத்தனை வகை கெமிக்கல்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, அது போல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அது சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கின்றது அருட்பெரும் ஜோதியே. மந்தனம் இதென மறுவிலா மதியால் அந்தனர் வலுத்தும் அருட்பெரும் ஜோதி. மந்தனம் என்பது மறதி, மறதி இல்லாத, கீழ்மை இல்லாத, இது என மறு இலா மதியால், மறுப்பு சொல்ல இயலாத மதியால் அந்தணர்கள் வலு. அந்தனர் என்பது அறவோர், மும்மலமற்றவர்கள்லாம் அந்தனர் சொல்லுவாங்க. அந்தணர்கள்லாம் வலுத்துகின்றதாக விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு. எம்புய கனி என எண்ணுவார் இதய அம்புயத்தமர்ந்த அருட்பெரும் ஜோதி. எம்புய கனி, கனி என்றால் பழம். எண்ணுவார், இதுதான் உண்மையான பழம், இதுதான் ஞான பழம் அப்படின்னு சொல்லி யாரு எண்ணுகின்றார்கள் அவருடைய இதய அம்பலத்தில் அமர்ந்தது அருட்பெரும் ஜோதி. அதை யாரெல்லாம் இதை நினைக்கின்றார்களோ, ஞானசரியில சொல்ற இல்லையா, நினைந்து நினைந்துன்ற கடவுளை நமக்கு உண்மையான பழம் இதுதானப்பான்னு சொல்லி எண்ணுகின்றவர்கள் இதயத்துல அங்கே அமரும் சொல்ற. அம்புயத்து அமர்ந்த அருட்பெரும் ஜோதி. நினைக்கணும், அதை நினைக்கிறவங்களுக்கு தான் இது மனசுல அமரும் அப்படின்னு சொல்லி. செடியரு தேத்திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. இந்த அருட்பெரும் ஜோதி யாருக்கு தரும் அப்படின்னு, யாருக்கு செடி அறுக்கும்? செடின்னா குற்றம். இப்ப மனிதன்னாக்க பல்வேறு குற்றங்கள் செய்து பாவ வினைகளை எல்லாம் சுமந்து இருக்கிறவங்க தான் மனிதர்கள். அதான் செடி அறுத்து ஏத்திட. செடி அறுக்கலைன்னா முடியாது, குற்றங்கள் அறுக்கப்படும். செடி அறுத்து ஏத்திட, ஏத்திடன்னா போற்றிட. தேகமும் போகமும், தேகம்னா ஒளி உடம்பு, போகம்னா இன்பம், கடவுள் இன்பம். யாருக்குன்னா அடியருக்கே தரும். அடியர்னாக்க சன்மார்க்க அடியர்கள், சன்மார்க்க அன்பர்களுக்கு அது கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. சமய அன்பர்களுக்கு தர, மத வெளிகள்ல மத வழிபாட்டுள்ள உள்ளவங்களுக்கு அது கிடையாது. அப்ப அவங்க சன்மார்க்க வழி. சன்மார்க்க வழி என்பது என்ன? ஜீவகாருண்ய வழி. அப்ப ஜீவகாருண்யத்தை கடவுள் வழிபாடாக கொண்டு இருக்கின்ற அடியர்களுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி அவங்களுடைய குற்றத்தை அறுத்து தேகமும் போகமும் தரும் அப்படின்னு சொல்றது. பொறுத்து இருக்கணும், தொடர்ந்து அந்த நம்பிக்கையோடு வழிபாடு செய்து வருவர்களுக்கு அது கிடைக்கும். துன்பறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. அப்ப யாருக்கு அந்த அருட்பெரும் ஜோதி சுகத்தை தரும்? சுகம் என்பது என்ன சுகம்? பெருஞ்சுகம் இல்லையா? பராபர அருளுக்கு கிடைக்காத சுகம் இது. பராபர உலக வாசிகளுக்கு கூட இந்த சிற்சுகம் சொல்வாரு, அருட்சுகம் சொல்வாரு. அருட்சுகம் ஒன்றே அரும்பெறல் பெரும் சுகம், மறுச்சுகம் பிற என வகுத்தமை சிவமே. அப்படியேப்பட்ட மேலான இந்த சுகத்தை யாருக்கு கொடுக்குன்னா அன்பருக்கு. அப்ப அன்பர்கள் என்றால் யாருன்னா ஜீவகாருண்யம் உள்ள அன்பர்கள், அருட்பெருஞ்சோதியின் பால் அன்பு உடையவர்கள். ஜீவகாரணத்தினுடைய வரக்கூடிய லாபம் என்னன்னாக்கா அன்பும் அறிவும்.
அப்ப உண்மையான அன்பர்களுக்கு அது ஜீவகாந்தத்தின் வழி யாரெல்லாம் அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது என்ன செய்யும்னா அதோடைய சுகத்தை அது தரும். துன்ப அறுத்து ஒரு சிவதுரிய சுகந்தன். சிவதுரியம் அது சீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இது அருப்பெருஞ்சோதிக்குரிய சுத்த சிவதுரிய சுகத்தை அன்பருக்கு தருவதற்கு அதை இணக்கம் கொண்டு வள்ளலாருக்கும் கொடுத்திருக்குது. அடுத்து அன்பருக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அதுவாய் திகழ் அருட்பெரும். இந்த பொது என்று சொல்லக்கூடியதுல 2 இருக்குது. பொது அது சிறப்பு. எப்போதுமே சமய மதங்கள்லாம் ஒவ்வொரு தெய்வங்களுக்குரிய இடமாக இருக்கும். பொதுவாக இருக்கக்கூடியது ஒன்று இருக்கும். அது வெளிகளை எடுத்துக்கிட்டாலும் பொது இருக்கு, நடம் எடுத்துக்கிட்டாலும் பொது நடம் அப்படின்னு இருக்கு. அப்ப எது சிறப்பது? அப்படி சமய மதம் சிறப்பதா பொதுவாக இருக்கின்ற சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக இருப்பது சிறப்பு. பொதுவாக இருக்கின்ற வெளி, பொதுவாக இருக்கின்ற ஒளி, அதாவது சாதி, மதம், சமயம் எல்லாம் கடந்து பொதுவாக இருக்கு. இப்ப சூரியன் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. இந்த இனத்துக்கு, இந்த ஜாதிக்கு, இந்த நாட்டுக்குன்னு இல்லாத பொதுவா இருக்கு. வேற மழை பொதுவாக இருக்குது, அடிக்கிற காத்து பொதுவா இருக்குது. அது மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் பொதுவாக இருக்கு. அது போல இந்த வெளிகள்ல 2 இருக்குது, பொதுவுல 2 இருக்குது. ஒன்று சிறப்பது, சிறப்பது புதியது பழையது என்று. அதுல புதுசு இருக்குது, பழசு. அப்ப எது பழசு எது புதுசுன்றது நம்ம தெளிவா இருக்கும். பராபரை பழசு, பெருவெளி புதுசு. வள்ளலாருக்கு கிடைச்ச புதுசு. ஏன்னா அது 19ஆம் நூற்றாண்டு இல்லையா? அதனால இது புதியது அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். அதுவும் பொதுதான், இதுவும் பொதுதான், 2ம் ஒண்ணுதான்னு சொல்லக்கூடாது. அதனுடைய காலம் வேற, இதோடைய காலம் வேற. அதோடைய உலகத்தினுடைய வாழ்வு காலம் வயது வேற, இதனுடைய வயது ஆனா 2ம் சிறப்பு தான். ஆனா ஒன்று காரியப்பட்டால் ஒன்று கரைந்து போய்விடும். அதனால அது பழசு இனி பிரயோஜனப்படாது. அது காலம் கடந்து போச்சு. சேதன பெருநிலை திகழ்தரும் ஒரு பறை ஆதனத்து ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. சேதன பெருநிலை, அதாவது பெருநிலைக்குரிய தன்மை இது. பெருநிலை திகழ்தரும் ஒரு பறை ஆதனத்து ஓங்கியது. ஆ என்பது இங்க ஆன்மாவை குறிக்கும். அந்த ஆன்மாவில் ஓங்கி இருக்கின்றது அருட்பெரும் ஜோதி. பெருநிலை, சேதன பெருநிலை திகழ் தரும் ஒரு பறை, பறை என்ற வெளி ஆதனத்து ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. பறை என்ற வெளிக்குள்ளே ஓங்கி இருக்கிறதும் அருட்பெரும் ஜோதி தான். ஓ மய, ஓ என்பது ஓங்காரம் எடுத்துக்கணும். ஓ மயன ஓங்காரமய திருவுரு, திருவுரு அந்த உடம்பு நாத உடம்பு, ஓங்கார உடம்புன்னு சொல்லுவாங்க. உவப்புடன் விருப்பமுடன் அளித்து எனக்கு ஆமய தடை தவி. ஆ என்பது ஆன்மால இருக்கிற மயக்கத்தை, ஆமயன் தடை குற்றம், குற்றத்தை எல்லாம் தடையை என்னென்னலாம் குற்றம் இருக்கோ அந்த தடையெல்லாம் தவிர்த்தது அருட்பெரும் ஜோதி. அதான் ஆமய தடை தவிர் அருட்பெரும் ஜோதி. ஆன்மால இருக்கிற மலங்களை நீக்கி தடைகளை எல்லாம் தவிர்க்கக்கூடியது அருட்பெரும் ஜோதி. அந்த தடையத்தில்தான் ஆமயம் என்பது குற்றம் என்று பொருள். குற்றத்தை எல்லாம் நீக்கி ஓங்கார உடம்பை உவப்புடன் விரும்பி எனக்கு அளித்தது. அப்ப அது செஞ்சு கொடுத்தாதான் அந்த உடம்பு நமக்கு கிடைக்கும். அது செய்து கொடுக்கலன்னா நமக்கு கிடைக்காது. எப்படி எண்ணியது என் கருத்து இங்கு எனக்கு அப்படி அருளியது அருட்பெரும் ஜோதி. அப்ப வள்ளலார் என்ன எண்ணினார்ன்றது நம்ம யூகித்தறியணும். வள்ளலார் எப்படி எண்ணி இருப்பாரு? எப்படி எண்ணிய என் கருத்து. அப்ப அவருடைய கருத்து என்ன? ஒளி உடம்பு பெறணும், மரணமில்லா பெருவாழ்வு பெறணும் அப்படின்றதுதான் அவருடைய கருத்து. அந்த கருத்துக்கு ஏற்றவாறு இங்கு எனக்கு அப்படி அருளியது அருட்பெரும் ஜோதி. அப்ப நம்மளும் என்ன நினைக்கணும்? நம்மளும் இதே உடம்புல வாழ்ந்து கொண்டு இருப்பது பிறப்பல்ல. நம்மளும் பிறப்பை ஒழிக்கணும். இப்ப தெரிஞ்சு போச்சு நமக்கு. இந்த பிறவி திருப்பி திருப்பி நம்ம இந்த உலகத்துக்குள்ள வந்தா இது துன்பம், துன்ப பிறவி இது. அதனால இந்த துன்ப பிறவியை விடுபடுவதற்கு முதல்ல எண்ணங்கள் விதைக்கப்படும். உங்க மனசுல போதுண்டாப்ப அந்த பிறப்பு, இனிமேல நமக்கு இந்த பிறப்பு வேண்டாம், இனி கடவுள் உலகத்துக்கு தெய்வமாக நம்ம போயிடணும் அப்படின்றத நீங்க விரும்பணும். அப்படி எண்ணிய மனதுலதான் இறைவன் அதற்கு வேலை செய்வார். அப்படி அருளியதுன்னு சொல்றாரு. அப்ப
அப்ப நம்மளும் அதே பாணியை வந்து கையாளணும். பிறவி நீக்க வேண்டும், அருளொளி பெற வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் அனுதினமும் மனதில் விதைக்கப்பட வேண்டும். எத்தகை விளைந்தன என் மனம் இங்கு எனக்கு அத்தகைய அருளிய அருட்பெரும். அதே சாரம் தான். எப்படி அவர் நினைத்தாரோ, எப்படியெல்லாம் அந்த அவருடைய மனம் விளைந்தது, என் மனம் இங்கு எனக்கு அத்தகைய அருளியது அருட்பெரும் ஜோதி. அப்ப இதெல்லாம் மனதுல நம்ம வந்து போடணும். மனதுல வந்து நினைப்பு போடதான் இறைவன் அதற்கு ஏற்றவாறு நமக்குள்ள இருந்து செயல்பட வழி செய்வார் என்பது தெரிவது. இங்கு உர திரிந்துனா பூலோகத்துல இங்கேயே திரிந்துகிட்டு நம்ம இல்லாமல் உளம் இளையா வகை, கடைசியில என்ன, உளம் இழைத்து போயிடும், நொந்து போயிடுவோம். கடைசி காலத்துல இருக்கும்போது மனம் உடம்பு எல்லாம் இழைத்து போயிடும். அதனாலதான் இந்த உலகத்திலே நீ திரிந்து சாகாத, அதுக்கு சாகா வகை எனக்கு அங்கையில் கனியாம் அருட்பெருஞ்சோதி. கையில் கனி போன்று எனக்கு வந்து அருட்பெருஞ்சோதி கிடைச்சது. அது கிடைச்சதுனால இனி அவர் இங்க பூலோகத்துல தெரிய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அதை நமக்கும் சொல்றாரு. நீங்களும் இந்த மாதிரி பூலோகத்திலே தெரிந்துகிட்டு இழைத்து கொண்டு போகாதீங்க. நீங்க வந்து அருட்பெருஞ்சோதியை வசமாக்கி கொண்டு வந்து மெய்யுலகத்துல வந்து வாழுங்க அப்படின்றத குறிப்பு கொடுக்குறாரு. பார் உயர்னா இந்த உலகம் உய்ய புரிகென பணித்து எனக்கு அருளியன் ஆறுயிர்க்குள் ஒளிர் அருட்பெரும் ஜோதி. இந்த உலகம் நான் வள்ளல் பெருமான் உய்தது போல இந்த உலக மக்கள் எல்லாம் உய்ய வேண்டும், அதற்கு நீ செயல் புரி, நீயே அதுக்கு காரியப்படு என்று வள்ளலாருக்கு இறைவன் பணித்தாராம். அதான் பணித்து எனக்கு அருளியன் ஆறுயிர்க்குள் ஒளிர் அருட்பெரும் ஜோதி. அவருடைய உயிருக்குள்ள விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்று நமக்கு அவர் கட்டளையிட்டாரு. அவருடைய ஆறுயிர், ஏன் ஆறுயிர் சொல்றானாக்கா அந்த உயிர் சாதாரண உயிர் இல்லை, வள்ளலாருடைய உயிர் அது மேன்மையான உயிர் என்பதனால்தான் அந்த ஆறுயிர் சொன்னார். அது உள்ளுக்கு ஒளிர் அருட்பெரும் ஜோதி. அப்ப அவருடைய உயிர் உள்ளுக்கு இருக்கிறது அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு. தேவி உற்று ஒளிதரும் திருவுரு உடன் எனது ஆவியில் கலந்தொளிர் அருட்பெரும் ஜோதி. தேவின்னா சக்தி, சக்தியுற்று ஒளிதரும். அந்த உடம்பு ஒளி உடம்புக்கு என்ன பெரிய சக்தி உண்டுன்னு யோகித்து அறியணும். தேவி உற்று ஒளிதரும் திருவுரு உடன் எனது ஆவியில், ஆவின்னா உயிர், அந்த ஆவியில் கலந்து ஒளிர் அருட்பெரும் ஜோதி. அப்ப வள்ளலாருடைய உயிரும் அருட்பெரும் ஜோதி உயிரும் ஒன்றாக கலந்து விட்டது. அதான் ஆவியில் கலந்து ஒளிர் அருட்பெரும். அந்த ஒளிர்கின்ற ஒளிர் வந்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. சக்தி உற்று ஒளிதல். அப்ப வள்ளலாருடைய மிகப்பெரிய ஆற்றல், அதாவது ஆற்றலில் ஓங்கியது அருட்பெரும் ஜோதினா அப்ப வள்ளலாரும் ஆற்றல்ல ஓங்கியவர்னு தெரியும். எவ்வழி மெய்வழி என்பவேதாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. இந்த அருட்பெரும் ஜோதி பல அண்டங்களை எல்லாம் படைத்து, பல உலகங்களை எல்லாம் படைத்து, பல யுகங்களை எல்லாம் படைத்து, அவ்வப்போது அந்த யுகங்களுக்கு ஏற்றவாறு சில ஆகமங்களும் வேதங்களும் அருளப்பட்டிருந்தாலும் கடைசியில எல்லாமே அதெல்லாம் பொய் வேத ஆகமங்களா ஆயிடுச்சு. 19ஆம் நூற்றாண்டு தான் உண்மையான வேத ஆகமம் வந்து வெளிப்பட்டிருக்கு. அதுதான் அந்த 6ஆம் திருமுறை. வேதம் வந்து 6ஆம் திருமுறை, ஆகமம் வந்து ஜீவகாருண்ய வழியில் கடவுளை அடைகின்ற முறை. அதான் எவ்வழி மெய்வழி. எவ்வழி எந்த உண்மையான வழியோ அதற்குரிய வேத ஆகமம் எதுவோ அவ்வழி எனக்கருள் அருட்பெரும். அதுதான் வள்ளலாருக்கு அது கிடைச்சதுனால எல்லாமே அது பொய்த்து போய்விட்டது என்று கூட சொல்வார். பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாது என்னை செந்நெறி செலுத்திய சிற்றபை சிவமேன்வார். அப்ப வள்ளலாருடைய வேதம் வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமான வேதம், உண்மையான வேதம், மெய்யான இடத்துக்கு போக வேண்டிய வாழ்வுக்குரிய வேதம். அது நீங்க எதை படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, ஆனா இந்த 6ஆம் திருமுறையும் அகவலையும் கட்டாயம் படிச்சு புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா மற்றதெல்லாம் படிக்கலைன்னா நிறைய நூல்கள் கிடைக்கும், நிறைய வேதங்கள், நிறைய சித்தர்கள் நூல்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் படிக்கலைன்னாலும் கூட பரவாயில்ல, படிக்க வேண்டிய இதை ஒன்றை மட்டும் படித்து உய்யலாம், மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம் என்பதற்கு வள்ளலாரே இதுக்கு ஆதாரமாக இருக்கிறார். அதனால்தான் இந்த வேதம் வந்து ரொம்ப உன்னதமான வேதம். இந்த வேதத்தின் மேலும் சிறப்புகளை வந்து அருட்பெரும் 6ஆம் திருமுறை 88வது அதிகாரம் நினைக்கிறேன்.
அதுல வந்து பாமாலை ஏற்றல் என்ற ஒரு தலைப்புல இன்னும் விரிவாக இந்த வேதாகமத்தின் சிறப்பை பற்றி அதுல வந்து கொடுத்திருக்காரு. வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறிவளித்த அருட்பெரும் ஜோதி. வையமும் வையம்னா இந்த பூமி, வானம்னா வான்வெளி. எல்லா வான்வெளியில உள்ள தலைவர்கள் எல்லாம் வாழ்த்திட எனக்கருள் ஐயறிவு. அறிவு என்பது அஞ்சறிவு இல்லை. ஐனாக்க அங்க ஆன்மா, ஆன்மாவுடைய அறிவை அளித்தது அருட்பெரும் ஜோதி. பிரிக்கணும் அதை, ஐ என்பதை ஆன்மாவாக பிரிக்கணும். அறிவு அளித்த அருட்பெரும் ஜோதி. ஏன்னா ஐயறிவுனாக்கா அஞ்சறிவு பெறும், அது மிருகத்துக்குரியது. இது ஐயறிவு என்பது ஆன்ம அறிவு, ஆன்மாக்குள் ஒரு ஆன்மா, அந்த அறிவு யாருக்கும் பெறாத ஒரு பேரறிவு. சாமாறு அனைத்தும் தவிர, சாமாறுனா இறப்பு மரணம், சாமாறு அனைத்தும் அப்படின்னு சொன்னாக்க, அனைத்தும் சொல்றது எந்த வெளி வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பராபர வெளி வரைக்கும் உள்ள மரணம். அனைத்தும் தவிர்த்து இங்கு எனக்கே ஆமாறு அருள். ஆமாறுனா ஆகுமாறு, அழியா தன்மை ஆகுமாறு அருளியது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் எதுலையுமே லட்சியம் வைக்க வேண்டாம்னு பெருமான் சொன்னாங்க. சைவ சமயத்துல கூட லட்சியம் வைக்காதீங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க போய் பெற்றிருக்கிற வாழ்வுக்கும் மரணம் வரும் என்பதனால. அனைத்தும் நம்புது, அனைத்தும் என்பது அந்த பராபர வெளியும் அடங்குகின்றது. அப்ப ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மரணமில்லா பெருவாழ்வு நிலைத்து நிற்கக்கூடிய இடமாக இருக்கின்றது பெருவெளி. அதற்குரிய கடவுள் அருட்பெரும் ஜோதியாக விளங்குகின்றார். அவரை கொண்டு அடைகின்ற வாழ்வுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதுதான் மரணத்தை தவிர. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் தன்மார்க்கம் தானே அப்படின்பாரு. சத்தியமாம் சிவ சக்தியை ஈந்து எனக்கு. சத்தியமாம், சத்தியம் பண்ணி சொல்றாரு, இறைவன் எனக்கு சிவசக்தியை ஈந்தளித்தான் சொல்றாரு. ஈந்து எனக்கு அத்திரல் வளர்க்கும் அருட்பெரும் ஜோதி. அத்திரல் அந்த சக்தியை பெற்றதனால் ஏற்படுகின்ற திறம் இருக்கு இல்லையா, அதை வளர்க்கும் அருட்பெரும் ஜோதி. அது குன்றாது, அது எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. சக்திகள் எவ்வளவு சக்தியை எடுத்து பயன்படுத்தினாலும் அந்த சக்தி எப்போதுமே வளர்ந்து கொண்டே தான் இருக்குமே ஒழிய அந்த சக்தி குறையாது. அதே நேரத்துல மற்ற வெளிகளுடைய சக்திகள் என்னாக்க, காலம் உருண்டு ஓட ஓட, யுகங்கள் உருண்டு ஓட ஓட அந்த சக்திகள் வந்து குறையும், வளராது, அது தேய்மானம் ஆகிட்டு போயிடும். அப்ப சக்தி குறைஞ்சு போயிடும். பரசிவம் வரைக்கும் சக்திகள் எல்லாம் குறைந்து கொண்டே போயிடும். சாவா நிலை இது தந்தனம் உனக்கே ஆவா என அருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது எந்த நிலைக்கு போனால் இறப்பு வராது அப்படின்ற ஒரு நிலை தெரியும். இப்ப நம்ம வந்து நிலை போட்டிருப்போம் இல்லையா, பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, எல்லாமே ஒன்றொன்றும் ஒவ்வொரு நிலை. அது பராபர நிலை வரைக்கும் அது வந்து இறப்புக்குரிய நிலை. அதனால்தான் சாவா நிலை இது. நிலை இதுன்னு சொல்றது எந்த வெளியை குறிக்குன்னா சமரச சன்மார்க்க வெளி. அதற்கு ஒரு பாடல் இருக்கு. மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றுமதை உம்மால் தடுக்க முடியாது. சமரச சன்மார்க்க சங்கத்தொருள் அல்லால் எட்டு நின்று தடுக்க வல்லோர் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டி. சத்தியம் மீதன் மொழி கொண்டுலகே பற்றிய பற்றனைத்தனையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமினோ இல்லைன்னா என்றும் இறைவீரேன். அதுபோல அந்த டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து சமரச சன்மார்க்க வெளியில தான் நிலை, சாவா நிலை இது. தந்தனம் உனக்கே, அது யாரு கொடுத்தது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்திருக்கிறார். ஆவா நீ நீ அதுவாக ஆவாய், அதான் ஆவா என அருள் அருட்பெரும் ஜோதி. நீ அந்த நிலையை அடைந்து விட்டாய் நீ அப்படின்னு இறைவன் வந்து சொல்றாரு அவருக்கு. சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. இதுவும் ஒரு முக்கியமான இது. சாதி இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டாக்க பெருவாரியா, ஏன் உலகமே எடுத்துக்கிட்டாக்க மற்ற மற்ற இனங்களில் இந்த சாதி என்ற ஒன்று உண்டு. அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி, இப்போ சீனர்கள் எடுத்தாலும் அதுலேயும் நிறைய சாதி, மலாய் ஜனங்களை எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் சாதி, தமிழங்களை எடுத்துக்கிட்டாலும் சாதி, இப்படி பல்வேறு மதத்தவர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில இந்த சாதி என்பது ஒன்று தலைவிரித்தாடு. அதனால என்ன வரும்னா பெரும் சண்டை, சச்சரவு, குழப்பம், போட்டி பொறாமைகள், ஜீவகாருண்யம் இல்லாமல் போவதற்கு சாதி ஒரு முக்கிய இதாது. அடுத்தது மதம். 6 அந்தங்கள், சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம். இந்த 6 அந்தமும்
அப்புறம் சமயமும், 6 சமயம். முருக வழிபாடு, சிவ வழிபாடு, சூரிய வழிபாடு, சக்தி வழிபாடு, கணபதிய வழிபாடு, பெருமாள் வழிபாடு, 6 சமயம் இருக்கு இல்லையா? எல்லாமே பொய்யின்ட்டாரு. பொய்யென எப்ப உணர்த்தப்படுது? ஆதியில் உணர்த்தியது. ஆதியில போய் அடையும் போது அங்க நின்று பார்க்கும்போது எல்லாமே பொய்யா தெரியும். கீழ இருந்து பார்க்கும்போது எல்லாம் தலை தூக்கி ஆடுது. மேல்நிலையில நின்று இந்த தத்துவம், சமயம் எல்லாம் கடந்து போய் நின்று ஒரு ஒளிப்பொருளாக இருந்து ஒரு மெய் அறிவிலிருந்து பார்க்கும்போது பூமியில நடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய கூத்தாக தெரியுது. எல்லாமே பொய். பொய் சமயத்தை தான் அப்ப எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். பொய் மதங்களை பற்றி கொண்டு இருக்கிறோம். பொய் சாதியை மெய் என்று மெச்சி கொண்டு இருக்கிறோம். அதான் ஆதியிலே அபிமானித்து அலைகின்றேர். சாதியிலே, மதங்களிலே, சமய சந்தைகளிலே, கோத்திர சந்தையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்றே உலகே அலைந்து அலைந்து நீ வேறு அழிதல் அழகலவே அப்படின்னு. இப்படி இதுலயே இருந்து சாகிறது அழகல்ல அப்படின்றது. அப்ப இதெல்லாம் பொய் என்று வள்ளலாருக்கு அருட்பெருஞ்சோதி உணர்த்தினாராம். அதாவது இதுலலாம் நம்ம பற்று, நம்பிக்கை இதெல்லாம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் ஜீவ ஒழுக்கம் இருக்கு இல்லையா? ஜீவ ஒழுக்கத்துல இதெல்லாம் கண்டிப்பா ஒரு உயிரை நம்ம சாதி, மதம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா அருட்பெருஞ்சோதி பாத்திரமா ஆக முடியாது. அருளுக்கு பாத்திரம் கிடையாது. அதனால இதெல்லாம் விட்டுட்டு அருட்பெருஞ்சோதிய உண்மை கடவுள் என்று உறுதியாக பிடித்து கொண்டு நம்ம உய்ய முயற்சி. மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்றருள் அருட்பெரும். ஏன்னா இன்னைக்கு அருட்பெருஞ்சோதியை பற்றிட்டா உடனே நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. சில நம்ம இந்த அருட்பெருஞ்சோதி நிலையை அடைவதற்கு வள்ளலாரே எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து பாடுபட்டு ஒரு ஜென்மத்துலதான் அவருக்கு கிடைத்தது. நான் என்ன தவம் செய்தேனோ, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்லாம் வள்ளல் பெருமான் புலம்புறத நம்ம பார்க்கலாம். அதுபோல நமக்கு இது உடனே கிடைக்குமா, அன்னைக்கே கிடைச்சிருமா, நாளைக்கே கிடைச்சிருமா அப்படின்னா இதெல்லாம் உடனே கிடைக்கிற சாத்தியம் இல்லை. இருந்தாலும் தளராது நம்ம கடைபிடிச்சு போய்கொண்டே இருக்கணும். அப்ப வள்ளலாருக்கு இறைவன் சொல்றாரு, மயர்ந்துராத, நீ தளர்ச்சி அடைஞ்சிடாத, மயக்கம் கொன்றாத, மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல். மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. ஏன்னா ரொம்ப விரைந்து இது நோக்கி இருந்தாக்க சில பேருக்கு மனம் தளர்ந்துடும். அப்புறம் அஞ்சல் சில பேருக்கு அச்சமும் வந்துடும், பயமும் வந்துடும். ஐயோ மற்றதெல்லாம் விட்டுட்டோமே, அதனாலதான் எதுவும் பிரச்சனையோ, அதனால்தான் நமக்கு ஏதோ குழப்பமோ, அதனால்தான் நமக்கு கிடைக்கலையோ, போகலையோ, வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடும். அயர்ந்திடல் என்பது சோர்வு அடையும். முயற்சி செஞ்சு சோர்வு, சில பேருக்கு சோர்வு வந்துடும். சோர்வு வந்தனே என்னதுன்னா லட்சியத்தை விட்டுருவாங்க, நோக்கத்தை விட்டுருவாங்க, வழிபாட்டை விட்டுருவாங்க, நம்பிக்கையை விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நீ சோர்ந்து போயிடாத அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு சொன்னாராம். அததான் மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்றருள் அருட்பெரும். அப்படியே நிதானமா நம்ம போய்கொண்டே இருக்கணும். செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்துக்கிட்டு அறிவை எப்பொழுதும் பெருக்கிக் கொண்டே இருக்கும். கருத்துக்களை எப்போதும் கேட்ட வண்ணமாக இருக்கணும். அப்பதான் உற்சாகம் குன்றாமல், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தளர்ச்சி இல்லாமல் போகணும். தாய்மான சுவாமிகள் அவருடைய பாடல்ல சொல்வாரு, இந்த ஞானத்துறையில முன்னேறும் போது என்னென்னலாம் தடை வரும்னு சொல்வாரு. தடை வந்தாக்க எல்லாம் தடைப்படும். தடை எவை எனில் அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம், இவை மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தால் உடன் வரும் வந்தாக்கால் உயர் ஞானம் கெடும். இவற்றை திடமுடனே கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே அப்படின்னு சொல்வார். அதாவது தடை எவை எனில், ஒரு ஞானத்துறையில போறவங்களுக்கு என்னென்ன தடை வரும்னா அஞ்ஞானம்னு இருக்கு. அஞ்ஞானம் என்பது என்ன? அறியாமை. ஏன் அறியாமையில இருக்கும்? படிக்கல. படிச்சு தெரிய வேண்டியதை படிக்கலைன்னாக்கா அஞ்ஞானத்துலதான் நீ கிடைக்கணும். அதான் அஞ்ஞானம் என்பது ஒரு தடைன்னு. சரி, அஞ்ஞானத்தை போக்கலாமா? போக்க முடியாத? தாராளமா போக்கி ஆக்ஷன் எடுக்கலாம், படிக்கலாம். ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை படித்துக் கொள்ளலாம். அப்ப படிக்கும்போது நமக்கு தெளிவு கிடைக்கும். அடுத்து சந்தேகம். அஞ்ஞானம், சந்தேகம். சந்தேகம் என்பது அப்பப்ப வரும், ஏன்னா நம்மளோட மனம் அப்படிப்பட்டது. அப்ப சந்தேகத்தை என்ன செய்யணும்? அப்பப்ப சந்தேகத்தை தக்க ஆசான் கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளணும், தெளிந்து கொள்ளணும். அது சந்தேகம் நீங்கும். அடுத்து மூன்றாவது விபரீதங்கள். விபரீதம் என்பது நடக்கக்கூடியது, ஏதாவது ஒண்ணு நடந்தது.
அப்படி ஒரு ஒரு பெரிய லாஸ்ட் மாதிரியோ அல்லது ஒரு இறப்பு மாதிரியோ இந்த மாதிரி நடந்துட்டா மனம் அப்படியே டொம்முன்னு விழுந்துடும். என்ன இப்படிலாம் செஞ்சோமே, இப்படிலாம் கும்பிட்டோமே, இப்படிலாம் வேண்டணுமே, இப்படிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த விபரீதம் வரும்போது அதை டோட்டல் லாஸ் மாதிரி அப்படியே மனம் அடைஞ்சு போயிடுவாங்க. அந்த துறையே விட்டுருவாங்க, நம்பிக்கையே விட்டுருவாங்க. இது இவ்வளவுக்கும் பொறுமையா இருக்கும். இப்ப எதை இழந்தாலும் பரவாயில்ல, அது வந்து கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டியது அருள் உடம்பு தான் கொடுக்கணும். அதனால நம்ம இறப்பு வந்தாலும் பரவாயில்ல, அது வந்து நம்ம அடுத்து பிறப்ப கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எழணும். இல்லைன்னா இந்த இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் நீங்க வந்து தீர்த்து கொள்ளலைன்னா என்ன ஆயிரும்னாக்கா கடவுள் மேல நமக்கு இருக்கிற பக்தி போயிடும், நம்பிக்கை போயிடும். அதனாலதான் விபரீதங்கள் வந்து நிறைய சம்பவங்கள் நடக்கும். திடீர்னு ஒரு நோய் ஆயிடுவாங்க, திடீர்னு ஒரு கேன்சர் நோய் வரும், திடீர்னு இறந்துருவாங்க. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன வள்ளலார கும்பிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க, இப்படி நடந்துருச்சு, ஆச்சா பொறுத்தன். எது எது நடக்கணுமோ அது எது நடக்கக்கூடிய நேரத்துல நடந்துதான் போய்கொண்டே இருக்கு. சிலது கர்மத்தினால வரலாம், சிலது நம்ம வந்து இப்பதான் வந்து நம்ம அருப்பெருஞ்சோதியை பற்றிருப்போம். ஆனா நெடுங்காலமாக வேற வேற உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு நோயை வளர்த்திருப்போம், கிருமிகளை வளர்த்திருப்போம், அஜாக்கிரதையா இருந்திருப்போம், ஒழுங்கா பிளட் செக்அப் எடுத்திருக்க மாட்டோம், ஒழுங்கா மருந்து சாப்பிட்டு இருக்க மாட்டோம். இப்படி எவ்வளவு கோளாறுகள் இருக்கும். ஆனா பழிய கொண்டு போய் யார் மேல போட்டுருவாங்கனாக்க கடவுள் மேல பழிய போட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள்ல வந்து நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அறியாமை, தெளிவின்மை. இதான் காரணம். அதான் சொன்னாரு, தடை எவை எனில் அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதங்கள் இவை மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே. நேற்று இன்னைக்கு வந்த பழக்கம் இல்லையா, பல ஜென்மங்களாக இப்படி எடுத்து வந்த பழக்கம். உடனுடன் வரும், அப்பப்ப வரும், உடனுடன் வரும், வந்தாக்கால் உயர் ஞானம் கெடும். இத மூணும் உன்னை கெடுத்து போடும், உன்னை முன்னேற முடியாது, நீ மனம் தளர்வுட. அப்படியாப்பட்ட தாயுமான சுவாமிகள் சொன்ன ஒரு கருத்தை இங்கே வள்ளல் பெருமானுக்கு அருப்புரஞ்சோதி ஆண்டவர் சொல்றார். மயந்திடேல் சிறி மனம் தளர்ந்து அஞ்சே அயந்திடேல் என்ற அருள் அருட்பெரும். அப்ப எவ்வளவு ஊக்கம் கொடுத்திருக்கு பாருங்க வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த ஒரு நம்பிக்கையை நம்மளும் மனதில் இருத்தி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து அருட்பெருஞ்சோதியை வந்து விட்டுறக்கூடாது. அருட்பெருஞ்சோதி நமக்கு ஒன்றும் கெடுதி செய்யக்கூடிய கடவுள் அல்ல. நமக்கு ஒரு கெடுதி வருது, கேடு வருதுன்னா அது நம்மளுடைய வினை பயனாக இருக்கலாம், அல்லது நம்மளோட அஜாக்கிரதையாக இருக்கலாம். அப்படிதான் குறைய நம்ம மேலதான் செலுத்தணுமே ஒழிய கடவுள் மேல தூக்கி போடக்கூடாது. தேசுர திகழ்தரு திருநெறி பொருளியல் ஆசரு தரித்த அருட்பெரும். ஆசருன்னா குற்றம் அற, தேசுரனாக்க தேகம் திகழ, தேகம் வந்து தேசுர திகழ், ஒளியாக திகழ்வதற்கு தரும் திரு நெறி. எந்த நெறினா சன்மார்க்க நெறி தான் இந்த உடம்பு தேகம் பொலிவாக திகழ் தரக்கூடியது. பொருளியலை மெய்ப்பொருளாக நம்மளை உருவாக்கக்கூடிய ஆசரு குற்றமற தெரித்தது அருட்பெரும். குற்றமற எல்லா விஷயத்தையும் எனக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்றாரு. காட்டிய உலகலாம் கருணையால் சித்தியின் ஆட்டியல் புரியும் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி என்ன செய்து கொண்டு இருக்கிறார்னாக்க எல்லா அண்ட சராசரங்களை எல்லாம் அவர் வந்து ஆட்சி புரிந்து கொண்டு ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார். காட்டிய உலகலாம், இதுவரையில காட்டப்பட்ட உலகம் எல்லாம் இறைவனுடைய கருணையினால் தான் இயங்கி கொண்டிருக்கு. திருவடி பெருமையில நீங்க பாத்தீங்கன்னா கடவுள்னாலதான் அருட்பெருஞ்சோதி ஆனால்தான் அண்டங்கள் எல்லாம் தலைத்து ஓங்குது இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவருடைய அருள் இல்லைன்னா எந்த அண்டங்களும் நீடித்து இருக்காது, எல்லாம் அழிந்து போய்விடும். காட்டிய உலகெல்லாம் கருணையால் சித்தியின், அவருடைய கருணை சித்தியின் மூலம் ஆட்டியல்னா ஆட்டி படைத்து கொண்டு இருக்குது, செயல் புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறது அருட்பெரும் ஜோதின்னு சொல்றார். எங்குளம் எம்மினம் 96 அங்குளம் என்றருள் அருட்பெரும் ஜோதி. எம் குலம், அதாவது சன்மார்க்க குலம் என்பது அல்லது ஜோதி வடிவம் என்பது எம் இனம். எம் குலம் எம் இனம் என்பது எத்தனை அங்குலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 96 அங்குலத்துக்கு உட்பட்டது அந்த வாழ்வு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இந்த 96 அங்குலம் கொண்ட இந்த உடம்பு இல்லை, இந்த ஒளி உடம்பை வந்து இது குறிப்பதாக நான் கருதுறேன். அதான் எங்குலம் என்பது. அது அழியாத குலம் இல்லையா. திருமூலர் சொல்வார ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு. அதுக்கும் அப்பால் பட்ட குலம் சன்மார்க்க குலம் சொல்றது.
சமரச சன்மார்க்க வாழ்வுக்குரிய குலம். எம் இனம், அதான் நம்மளோட இனம் என்பது 96 அங்குலத்துக்குட்பட்டு இருக்கலாம் என்பது இதுல இருந்து நமக்கு வந்து தெரியுது. அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒளி தான் அது, அது உயிர்ப்புடையது. 96 அங்குலத்துக்குட்பட்ட ஒரு ஒளி உடம்பாக அது இருக்கலாம். எம்மதம் எம் இறை என்ப உயிர்த்திரள் அம்மதம் என்றருள் அருட்பெரும் ஜோதி. என்னுடைய மதம் எம்மதம் எம் இறை என்னுடைய இறைவன் என்பதெல்லாம் உயிர்த்திரள் அம்மதம். உயிர்த்திரள் என்பது உயிர்களுக்கு தொண்டு செய்கின்றது. உயிர்த்திரள் என்ற அம்மதம் அன்றருள் அருட்ப உயிர்களுக்கு தொண்டு செய்வதுதான் இவருடைய மதம். மற்ற மதங்களுடைய சாரம் அம்சம் வேறுபடும். இதனுடைய இந்த சன்மார்க்கத்துக்குரியது உயிர்களுக்கு உதவி புரிகின்றது. அதான் உயிர்த்திறன் அம்மதம் என்றருள் அருட்பெரும். அப்போ அதுதான் ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோள்னு சொன்னார். கூறிய கருநிலை குலவிய கீழ்மேல் ஆரியல் என உரை அருட்பெரும் ஜோதி. கூறிய கருணை, கூறி என்பது சொல்லப்பட்ட, கருநிலை குலவிய கீழ்மேல் ஆரியல் என உரை அருட்பெரும் ஜோதி. ஆரியல் என்பது வந்து ஆன்மாவை வந்து குறி, ஆன்மாவுடைய உரையாக விளங்குகின்றது. கருநிலை குலவிய கீழ்மேல். இந்த கருநிலை என்பது வந்து கரு பிடிக்கின்ற உயர்நிலை, கரு பிடிச்சுதான் இவர் கூறிய கருநிலை. இந்த 646 கூட பாத்தீங்கன்னா கருமுதற் கருவாய் கருவினுட் கருவாய் கருவெல்லாம் காட்டும் ஒரு கருவாய் நூல். கருநிலை குலவிய, குலவிய என்பது இங்க பிரகாசம் கொண்ட கீழ்மேல் ஆரியல் என உரை. ஆரியல் ஆன்மாவுடைய இயல் என உரை அருட்பெரும் ஜோதி. எந்தர முடியாது இலங்கிய பற்பல அண்டமும், அதாவது எண்ணிக்கை தர முடியாது. எவ்வளவு அண்டங்களுக்குன்னா பற்பல அண்டம், கொடாகோடி அண்டங்கள், அதை எண் தர முடியாது விளங்கிய பற்பல அண்டமும் நிறைந்து ஒளிர் அருட்பெரும், நிறைந்து இருக்கின்றது. இப்ப முதல்ல படிச்சோம் இல்லையா, அவனுக்கு அவனாம் அருட்பெரும் ஜோதின்னு. எல்லா சொல்ல முடிய எண்ணிக்கை கொடுக்க முடியாத அண்டங்களிலெல்லாம் எது நிறைந்து இருக்குதுன்னாக்கா அருட்பெரும் ஜோதி தான் நிறைந்து இருக்குது அப்படின்றத இங்க மீண்டும் குறிப்பிட. சார் உயிருக்கெல்லாம் தாரகமாம், எல்லா உயிர்களுக்கும் வந்து ஆதாரமாக, தாரகம் என்பது ஆதாரம் சொல்லுது. அக்கா எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாம் பறை ஆறுயிர்க்கு உயிராம் அருட்பெரும் ஜோதி. இந்த பறை என்று சொல்லக்கூடிய பறந்து இருக்கின்ற இறைவன் 6 உயிர்களுக்கு உயிராக இருக்கின்றார் அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு. உயிருக்கு உயிராம் அருட்பெரும் ஜோதி. பறை 6 உயிருக்கு உயிராம். இப்ப உயிருக்கு உயிர் அருட்பெரும் ஜோதி தான் இருக்கு. அந்த உயிர் இல்லைன்னா இந்த உயிர் இல்லை. இப்ப நம்மளுடைய உயிர் வந்து அருட்பெரும் ஜோதினால் கொடுக்கப்பட்ட ஒரு உயிர். இப்ப இதுக்குன்னு ஒரு தனி சொஃபர், அருட்பெருஞ்சோதிக்குன்னு தனியா ஒரு சொஃபர். அது வந்து நம்ம கிட்ட பொருந்தினால்தான் நாம் வந்து அதுவாக ஆக முடியும், மரணமில்லா பெருவாழ்வு பெற முடியும். உயிருக்கு உயிராக இருக்குது, அதே நேரத்தில் கலந்து கலவாமல் இருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கணும். வாலினே டூலி வாலி என்று ஓங்கு பேர் ஆலியை அளித்த அருட்பெரும் ஜோதி. வாலினா வாழ்க என்ற அர்த்தம். நீடூழி வாழ்க என்று இறைவன் வந்து வாழ்த்துகின்றான் வள்ளல் பெருமான். ஓங்கு பேர் ஆலியை அளித்த, ஆலி என்பது மோதிரம் என்று ஒரு பொருள் இருக்கு. அவருக்கு வந்து அளித்தது அருட்பெரும் ஜோதி. மாய்ந்தவர் மீட்டும் வருநெறி, இறந்த, மாய்ந்தவர் என்பது இறந்தவர்கள், மீட்டும் வருநெறினா மீண்டு வருவது, மரணமில்லாமல் வாழ்வதற்குரிய மீட்டும் வருநெறி, மரணத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய வருகின்ற நெறி தந்து இதை ஆய்ந்திடு என்று உரைத்து அருட்பெரும். இதை வந்து ஆய்வு செய்யணும்னு சொல்றாரு இறைவன், வந்து ஆய்ந்திடு என்று உரைத்தாராம். அப்ப வள்ளலார் இனி ஆய்வு செய்ய வேண்டியதில்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா நாம் போன்றவங்க வந்து ஆய்வு சில பேருக்கு வந்து இது புரியாது. இப்படி ஒரு வாழ்வு உண்டா, இருக்குதா, சாத்தியமா அப்படின்றது. ஆனா ஆய்வு செய்யலாம். அப்ப ஆய்வு இப்ப மேல்நாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து மனிதனுடைய மரணத்தை எப்படி தள்ளி போடுறது, மரணம் இல்லாமல் ஒருத்தனை வாழ வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய ஆய்வுகள் வந்து எல்லா நாடும் செய்யறாங்க. அதுல சில கண்டுபிடிக்கிற மருந்துகள் தான் இன்னைக்கு வந்து நோய்களை வந்து தள்ளி போடுது, ஓல்டேஜை வந்து தள்ளி போடுது. இப்படிலாம் சில முயற்சிகள் மூலியமாக தெரிய வருது. செல்ஸ் எல்லாம் புதுப்பிக்கிறது,
பயோயாங் இந்த மாதிரி அதான் மாய்ந்தவர் மீட்டும் வருநெறி தந்திது ஆய்ந்திடு என்று வைத்த அருட்பெரும். இததான் சத் விசாரணை மூலமா இந்த மாதிரி வாழ்வை பற்றிலாம் ஒரு ஆய்வு நடத்துவது, ஆய்வு செய்து கொண்டிருப்பது நல்லது. ஆய்ந்தவர் தம் இதயத்தானே என்று கூட 6ஆம் திருமுறையில ஒரு வரி இருக்கு. யாரெல்லாம் ஆய்வு செய்கின்றாரோ அவருடைய இதயத்தில் இறைவன் வந்து அவங்களுக்கு துணை செய்வார் அப்படின்னு சொல்றாரு. எச்சம் நினைக்கில்ல எல்லாம் பெருக. எச்சம்னா மிச்சம். இதுவரையில அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மற்றவங்களுக்கெல்லாம் ஆட்சி கொடுத்தாரு, அறிவு கொடுத்தாரு, ஆற்றல் கொடுத்தாரு. ஆனா அவர் தனித்துவமாக கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டாரு. எல்லாத்தையும் கொடுக்கல, தனித்தனியா புட்டு புட்டு கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, என்கிட்ட எதுவுமே மிச்சம் இல்லை, எல்லாம் பெருக என அச்சம் தவிர்த்த என் அருட்பெரும். வள்ளல் பெருமானுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அவர் வந்து எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய அச்சத்தை தவிர்த்தது என் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. எச்சம் நினைக்கில்லை எல்லாம் பெருக. நான் எதையுமே மிச்சம் வச்சுக்கலப்பா, எல்லாம் உனக்கு கொடுத்துறந்தா எடுத்துக்க, நீ ஏன் இந்த உலகத்தை இனிமேல வழி நடத்து அப்படின்னு அவருக்கு கொடுத்துருச்சு அப்படின்றத இந்த தகவலை இங்க சொல்றாரு. நீடுக நீயே. நீடுகனா நீண்ட காலமாக நீயே நீள் உலகத்தை உலகனைத்தும் நின்று ஆடுக. இந்த ஆடுக என்பது ஆள வைக்கிறது. நீயே ஆள் இந்த உலகத்தை எல்லாம். நீடுக நீயே, நீண்ட காலத்துக்கு இனி பல கோடி ஆண்டுகளுக்கு நீள் உலக அனைத்தும், நீள் உலகம்னா நீண்ட காலம் இந்த உலகம் அனைத்தும் நின்று ஆடுக. நிலைத்து, நின்றுனா நிலைத்து, நீயே ஆடுக அப்படின்னா நீயே செயல்படு. இந்த உலகத்தை எல்லாம் நீ என்ன பண்ணணுமோ, ஏது பண்ணணுமோ, எப்படி பண்ணணுமோ, யார் யாரை எங்கெங்க படைக்கணுமோ, எப்படி எப்படி படைக்கணுமோ எல்லாத்தையும் நீயே செய்ய அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானுக்கு அந்த வேலையை இறைவன் கொடுத்திருக்கு. ஆடுக என்ற என் அருட்பெரும் ஜோதி. அப்ப எல்லாம் யாரு கையில இருக்குன்னா வள்ளல் பெருமான் கையில தான் இனி எல்லாமே இருக்குது. அவர் விரும்பியவாறு இந்த உலகத்தை வந்து இயக்கக்கூடிய தன்மை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை தெரிந்து கொள்ளணும். முத்திரல் வடிவமும் முன்னியாங்கு எய்தரும் அத்திரல் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. ஓகே, இன்னும் அவருக்கு என்ன திறமை கொடுத்திருக்குது? முத்திரல் வடிவம். முத்திரல் என்பது 3 வடிவம், 3 திறன் கொண்ட வடிவம். அதாவது பிரணவ தேகம், சுத்த தேகம், ஞான தேகம். இந்த 3 தேகமும் அருள் காரியப்பட்டு பெற வேண்டிய ஒன்று. சும்மா மூலிகையிலையும் அதுலயும் இதுலயும் சாப்பிட்டுட்டு பெறக்கூடிய உடம்பு கிடையாது. இது 3மே அருள் காரியப்படும் போது சுத்த தேகமாயிரும், பிரணவ தேகமும் கிடைக்கும், ஞான தேகமும் உருவாயிரும். அதான் முத்திரல் வடிவம் முன்னியாங்கு எய்துரும். முன்னியாங்குதான் முதன்மையாக எய்துரும் அத்திரல் எனக்கரும். அந்த 3 வடிவத்தையும் செய்யக்கூடிய திறனை வள்ளல் பெருமானுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி, அவருக்கு அருள் புரிந்திருக்கிறாரு. மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் ஆவகை எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. இன்னும் 3 வகை சித்திகள் வந்து கொடுத்திருக்கிறாரு. அது வந்து என்ன, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்திகள். அந்த முடிப்புகள், அதோடைய முடிவுகள் முழுவதும் ஆவகை, ஆகும் வகை எனக்கு அருள் அருட்பெரும் அவருக்கு கொடுத்திருக்குதுன்னு சொல்றாரு. அந்த அந்த 3 வகை சித்திகளை கீழே பிரிக்கிறார் பாருங்க. கர்ம சித்திகளின் கலைபல கோடியும் அரசுர எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. கர்ம சித்திகளே பாருங்க, அதுல கலை பல கோடி இருக்கு. அரசுரனாக்க அது வந்து ஆட்சி கூற எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. அடுத்து யோக சித்திகள் வகை ஒரு பல கோடியும் ஆக என்ற எனக்கருள் அருட்பெரும் ஜோதி, அவருக்கு அருள் செய்திருக்கு. அப்புறம் ஞான சித்தியின் வகை நல் விரிவு அனைத்தும், அது நிறைய வகை இருக்குது, விரிவு இருக்குது. ஆணி என்று அச்சமின்றி, ஆணியின் எனக்கருள்னா அச்சமின்றி எனக்கு அருள் செய்தது அருட்பெரும் ஜோதி. புடையுறு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவது என்று அருளிய அருட்பெரும் ஜோதி. இந்த சித்தியின் பொருட்டே முத்தி அடைவது எதுனாக்கா அது சித்தியின் பொருட்டே. எந்தெந்த நிலைக்குள்ள முத்தி அடைகிறார்களோ அந்தந்த நிலைக்குரிய சித்தியையும் பெறுவார்கள். அதான் முத்தி என்பது நிலை முன் ஒரு சாதனம், அத்தகைய என்ற அருட்பெரும் ஜோதினர். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், அத்திரம் என்ற அருட்பெரும் ஜோதி. அப்ப முத்தி சித்தி, இப்ப சித்தர்கள் எல்லாம் முத்தியும் பெற்றார்கள், அந்த இடத்துக்குரிய சித்தியையும் அவர்கள் பெற்றார்கள். அதனால இந்த சன்மார்க்கத்துக்குரிய முத்தி நிலையும் அதுதான். அதுல உள்ள சித்தி நிலையை பெறுவது. சித்தி நிலையை பெறும்போது அது அனுபவமாக இருக்கும். அந்த டேலண்ட்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எதையுமே அவங்களால செய்யும் போது, அதான் எல்லாம் கை கூடும் சொல்றாரு இல்லையா,
அப்ப சித்தி கைவரப்பட்டவர்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், அத்திரம் என்ற அருட்பெரும் ஜோதி. அடுத்து ஏக சித்தியே இயல் உரு அநேகம் ஆகியது என்ற அருட்பெரும் ஜோதி. ஏக சித்தி தான், ஒரே சித்தி தான். ஒரு சித்தி பல சித்திகளை கொடுக்கக்கூடியதாக அநேகமாக பிரிஞ்சது. இப்ப ஏகன் அநேகன் இருக்க வெளிகள் மாதிரிதான் ஏக ஒளியாக இருக்குது, அநேக ஒளியாக இருக்குது. அதுபோல ஏக சக்தியாக இருக்குது, அநேக சித்தியாகவும் அது இருக்குது. அப்படி இருக்குது அருட்பெரும் ஜோதின்னு சொல்ற. இன்ப சித்தியின் இயல் ஏகம் அநேகம், அதாவது இன்பத்தை தருகின்ற சித்திகள், அது இன்ப சித்திகள். அதுலயும் ஏகம் இருக்குது, அநேகம் இருக்குது, அன்பருக்கு என்ற அருட்பெரும். இதெல்லாம் யாருக்கு கொடுக்கும் அப்படின்னாக்க தன்மார்க்க அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதின்னு சொல்ற. 8 என்பன இயலுரு முற்படியென அட்டனின்றருளி அருட்பெரும் ஜோதி. அட்ட என்பது 8. 8 என்பது பஞ்சபூதம் 5, சூரிய சந்திரன் 2 செத்தா 7, அக்னிய செத்தா 8. அதுதான் அட்ட நின்று அருளி. அட்டம் 8 அம்பலத்திலையும் 8 நிலைகளிலும் இறைவன் இருந்து அருள் செய்கின்றான். 8 என்பன. 8 என்பது எது? இப்ப இதுக்கு அர்த்தம் நிலைக்கு நிலை வேறுபடும். இப்ப சித்தாந்தத்திலிருந்து 8 அப்படின்னு சொன்னாக்கா அது கலை இயக்கம், அதாவது வாசி பயிற்சின்னு சொல்றது. மூக்குத்துவாரத்தின் வழியில இருக்கக்கூடிய காற்றை துணை கொண்டு மூலக்கணலை எழுப்புகின்ற மார்க்கம், அது 8. 8 என்பது அகரம், 2 என்பது உகரம் சொல்றது. சரி, இது 2 கொண்டுதான் பராபரை நிலையை அடையணும், மூலாதாரத்துல இருக்கிற கருவை எழுப்பணும்னா இந்த 8 முக்கிய பங்காக சித்தர்களுக்கெல்லாம் செயல்பட்டிருக்கு. அதே 8 தான் வள்ளல் பெருமானுக்கும் உள்ள அர்த்தமா அப்படின்னா இல்லை. இங்க உள்ள அர்த்தம் என்னன்னாக்க 8 8 அகரம், முதல்ல படிச்சோம் இல்லையா அகரம், அந்த அகரமும் 2 என்றது உகரம். அப்ப இந்த உயிர் அகரம் என்பது அருட்பெருஞ்சோதி, உகரம் என்பது இந்த நம்மளோட உயிர். இது 2 இணையணும், அதாவது அகப்புறத்துல இணையறது தான் 8 இவருக்குள்ள விளக்கம். அதான் 8 என்பன இயலும் முற்படியென, முதற்படி இதுதான். உள்ளுக்கு உயிர்ல கலக்காமல் நம்ம உய்ய முடியாது இல்லையா? இந்த முதற்படியே கலப்பதுனால அதுதானே அணையவாரீர் என்னை அணையவாறு அணிவளர்ச்சி தம்பளத்தில் அணையவாரீர். ஏன்னா வள்ளலார் வாசி பயிற்சி செஞ்சு போனதுக்குள்ள அடையாளம் இந்த 6ஆம் திருமுறையிலயோ அது கிடையாது. 8 சொல்லி இருக்கிறாரே ஒழிய அது விளக்கம் வேறு, அர்த்தம் வேறு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த 8 பாடல்கள் எல்லாம் பல்வேறு பாடல்களை எடுத்து நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது அதனுடைய உண்மை விளங்கும். அதுதான் 8 என்பன இயலும் முற்படி என, முதற்படி. முற்படி என்பது முதற்படி என அட்ட நின்று அருளிய அருட்பெரும் ஜோதி. 5 பஞ்சபூதங்களிலும் சூரிய சந்திரர்களிலும் அக்னியிலும் நின்று அருளியது அருட்பெரும் ஜோதி. இப்படி கண்டனை இனி உருபடியலாம். அப்ப உள்ளுக்கு கலக்க கலக்க மற்ற படிகள் எல்லாம் என்ன ஆகும்? விரைந்து விரைந்து படி கடந்தேன், மேல்பால் அமுதம் வியந்து உண்டேன், படியடி வான்முடி பட்டினும் தோற்றா அடிமுடி என்னுமோர் அருட்பெரும் ஜோதி என்றார் இல்லையா? அப்ப மற்ற படிகள்ல நின்றவங்களுக்கு எல்லாம் இது எட்டலையா? சுவாமி தப்பாச்சு. கேக்குதா? ஓகே. எப்படி கண்டன இனி ஒரு படியெல்லாம் அப்படியே எனும் அருட்பெரும் ஜோதி. அப்ப உள்ளுக்கு கலக்க கலக்க அது என்ன செய்யும்னாக்கா அந்த படிகள் கடந்து கடந்து நம்ம பல பல வெளிகளை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த வெளிகளை எல்லாம் கடந்து கடந்துதான் அருட்பெரும் ஜோதி என்ற உலகம் தோன்றும். அதுதான் படியடி வான்முடி பற்றினும் தோட்ட அடிமுடி என்னமோர் அருட்பெரும் ஜோதினாரு. படிமுடி, அடுத்த பாடல்ல சொல்றாரு பாருங்க, படிமுடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெரும் ஜோதி. அப்ப வள்ளலாருக்கு அது காட்டுச்சான், பாரு இத்தனை படிகளெல்லாம் நீ கடந்து 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 வரும்போது இப்ப பாரு அருட்பெருஞ்சோதிய அடிமுடியை காட்டிய.
இந்த அருட்பெருஞ்சோதி இதுக்கு முன்பு யாருக்குமே காட்டப்படாத அடிமுடி. ஜோதியின் ஜோதியின் சொரூபமே அந்தம். எந்த ஜோதி முடிவு, அந்தம்னா முடிவு. ஜோதியுட் ஜோதியின் சொரூபம் தான் அந்தம். ஆதி என்று அருளிய அருட்பெரும் ஜோதி. அப்ப இந்த ஜோதி இதற்கு முன்பு யாருக்கும் காட்டப்படல, யாருக்கும் சொல்லப்படல. இப்ப சில பேர் கேட்பாங்க, எல்லா ஏற்கனவே சைவ சித்தாந்தத்தெல்லாம் ஜோதியை தானே பாடி இருக்கிறாங்க, சித்தர்கள் எல்லாம் ஜோதியை தானே பாடி இருக்கிறாங்க, அப்ப இதுவும் ஜோதி தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஜோதி தான். ஆனா இந்த ஜோதி எல்லா ஜோதியும் ஒண்ணுன்னு நம்ம நினைக்க கூடாது. ஜோதிகள்ல பல ஜோதி இருக்கு. வெளிகளுக்கு வெளி அண்டங்கள் பல கோடினா அண்டங்கள் எல்லாமே ஜோதிமயமா தான் இருக்குது. அப்ப எவ்வளவு ஜோதி இருக்கும் பாருங்க. அதான் ஜோதிய ஜோதியின் சொரூபமே அந்தம்னர். இதுதான் முடிவானது அப்படின்னு சொல்றாரு. ஆதி என்றால் இதுதான் ஆதி, ஆதியான ஜோதி அப்படின்றது. இந்த சிற் ஜோதியின் இயல் உரு ஆதி அந்தம் என்றருளி அருட்பெரும் ஜோதி. இந்த சிற் ஜோதி, இந்த அருட்பெரும் ஜோதி சொல்றாரு. இந்த சிற் ஜோதியின் இயல், இதனுடைய இயல்பு, உரு, ஆதி, அந்தம், இதான் முடிவானது அப்படின்னு சொல்ற. இதுக்கு மேல ஜோதி இல்லை அப்படின்றத தகவலை இந்த பாடல்கள்ல முக்கியமானது. இந்த அடிமுடி படிமுடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெரும் ஜோதி. ஜோதியுட் ஜோதியின் சொரூபமே அந்தம், ஆதி என்றருளி அருட்பெரும் ஜோதி. இந்த சிற்ஜோதியின் இயல் உரு ஆதி அந்தம் என்றருளி அருட்பெரும் ஜோதி. ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்றருளி அருட்பெரும் ஜோதி. இந்த 262 இருந்து 268 பாடலுக்குள்ள இதுதான் முதன்மையானது, இதுதான் முடிவானது, இந்த ஜோதியை யாரு அடையிறாங்களோ அவங்கதான் ஆதி. அப்ப வள்ளலார் தான் ஆதி என்று அருளியது அருட்பெரும். நீதான்ப்பா ஆதி, நீதான் ஆதியும் அந்தமும் அறிந்த. ஆதியும் இதுதான், அந்தமும் முடிவும் இதுதான், அறிந்தனை நீயே. அப்ப அந்த அருட்பெருஞ்சோதி அருள் கிடைத்தால்தான் இந்த ஜோதிகள்ல எந்த ஜோதி முதன்மையானது, எந்த ஜோதி முடிவானது என்பதை நமக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அடுத்து சொல்றாரு, நல்லமுது எண்ணூறு நா உளம் காட்டிய நல்லலை நீக்கியது அருட்பெரும். நல் அமுதுன்றது, அமுதுனாலே உணவு, சோறுக்கு அமுதுன்னு கூட சொல்லுவாங்க. நல் அமுது என்பது இங்க அமுதத்தை குறிக்கும். என் ஒரு நா உளம் காட்டி, நா என்பது நாக்கு, உளம் என்பது உள்ளம். என்னுடைய நாவிலையும் எனது உள்ளத்திலையும் காட்டி என் அல்லலை, பிறவி என்ற தொல்லை, அதான் அல்லல் சொல்றது, அல்லலை நீக்கியது அருட்பெரும் ஜோதி. இதுல இருந்து என்ன தெரியுது? மெய் உலகத்துக்கு நம்ம வாழணும்னாக்க அமுதம் உண்டுதான் நம்ம போகணும், அமுதம் உண்டுதான் வளரணும், வளர்ந்து போகணும் அப்படின்றது தகவல் இங்கே நமக்கு தரப்படுது. அப்படி உண்டு வளர்ற ஒரு உடம்பு தான் அல்லலை நீக்கும், பிறவி தொல்லையை நீக்கும், நோய் அல்லலை. இப்ப சாப்பிட்ற நோயெல்லாம் நமக்கு சமயத்துல நோயை கூட கொடுத்து அல்லல் படுத்தும். அடுத்து கற்பகம் என் உளம் கைதனில் கொடுத்தே. கற்பகம் என்று சொன்னால் அழிவில்லாத பொருள், அதான் கற்பகம் சொல்லுவாங்க. என் உளம் கைதனில் கொடுத்து அற்புதம் இயற்றனும் அருட்பெரும். வள்ளலாருக்கு நீ அற்புதம் இயற்று அப்படின்னு அவருக்கு அழிதகவில்லாத ஒரு பொருளை அவர் கையில கொடுத்துட்டான். என்ன பொருள்? இறைவனுடைய அருள், அருளை கொடுத்து நீ இயக்குப்பா, அற்புதம் செய்ய அப்படின்னு கொடுத்துட்டான். இனி வருங்காலத்துல அந்த அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்துல அற்புதங்கள் நடக்கும். அருள் பெற்றவர்கள் செய்கின்ற செய்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை இயற்ற வைப்பார் வள்ளல். ஏன்னா வள்ளல் பெருமான் கீழே தான் இந்த உலகத்தை இயக்க கொடுத்திருக்கிறாரு, இயக்க சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் மூலியமாக யாரெல்லாம் சித்தி பெறுகின்றார்களோ அவர்கள் இயற்றுவாங்க, இந்த அற்புதத்தை இயற்றுவார்கள். கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றனும் அருட்பெரும் ஜோதி. கதிர் நலம், கதிர் என்பது சூரிய கதிர், அது போன்ற ஒரு பிரகாசமான என் இரு கண்களில் கொடுத்தே. வள்ளலாருடைய கண்கள் அப்படியே சூரிய பிரகாசம் மாதிரி ஒளித்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படி கொடுத்து அதிசயம் இயற்றனும் அருட்பெரும். நீ அதிசயம் இயற்று உலகத்துல அப்படின்னு வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கொடுத்தார். அருள் ஒளி என் தனி அறிவினில் விரித்தே. அருள் ஒளி, ஒளியில ரெண்டு இருக்கு. ஒண்ணு மருள் ஒளி. இப்ப நம்மளோட மனமும் ஒளிதான், ஆனா அது மருள் ஒளி. இங்க அருள் ஒளி, கருணையான ஒளி. என் தனி அறிவினில் விரித்தே. தனி அறிவு, பத்தறிவுக்கு அப்பால் பட்ட அறிவு. அதனாலதான் என் தனி அறிவினில் விரித்தே. விரித்தேனாக்க விரிவாக.
அருள்நெறி விளக்கெனும் அருட்பெரும். அருள் நெறியை நீ விளக்கு, இந்த உலகத்துக்கு நீ அருள் வெளியை வந்து விளக்கணும்னு சொல்லி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருக்கு பணித்திருக்கிறார். இப்ப அந்த விளக்கத்தை வந்து பூமியில யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அருள் நெறிய வந்து விளக்கி அவங்க மூலியமாக உலகத்துக்கு வள்ளல் பெருமான் பரப்பி கொண்டு இருக்கிறாரு. அதுதான் ஒரு சில இடங்கள்ல இந்த பாடங்கள் வந்து அருள் ஒளியை பற்றி விளக்குறாங்க. இது வந்து சைவ சமயத்துக்கு அப்பாற்பட்ட அருள். அதே போல பறை ஒளி என் மனப்பதியினில் விரித்து அரசது இயற்றனும் அருட்பெரும். இந்த பறை என்ற ஒரு வெளி வந்து பல வேலைகளை கொண்டு இருக்குது. அது வந்து அவருடைய மனப்பதியில் பிரித்து, அவருடைய வள்ளல் பெருமானுடைய மனப்பதியில் பிரித்து அரசது இயற்று நீ அருளாட்சி செய் என்று அவருக்கு பணித்தனம். வல்லப சக்திகள் வகையெல்லாம் அளித்து, சக்திகள்ல வந்து நிறைய வகை சக்திகள்லாம் இருக்கு. சில தீய சக்திகள் இருக்கு, சில நல்ல சக்திகள் எல்லாம் இருக்கு. அது நல்ல வல்லபம் கொண்ட சக்தி, பவரான சக்திகள் வகையெல்லாம் அளித்து அவருக்கு கொடுத்து அல்லலை நீக்கியது அருட்பெரும். அவருடைய துன்பம், அல்லல் என்பது துன்பம், அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கியது அருட்பெரும் ஜோதி என்ற ஆரியல் அகப்புறம் அகப்புறம் புறப்புறம் ஆரமுது எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. இதுவும் வந்து அந்த 4 இடம் சொல்றது. ஆரியல் என்பது ஆன்மாவுடைய, அகப்புறம் என்பது ஜீவநிலை, அகப்புறம் அகம்புறம் என்பது ஆன்ம நிலை, மனம், அப்புறம் அந்த புலன்கள். அந்த இடத்துல 4 இடத்துலயும் அமுது எனக்கு அருள் செய்தது அருட்பெரும் ஜோதி. அமுது ஊற்றெடுத்தது சொல்றாரு. அப்ப இதுவும் வந்து அந்த முதல் அருட்பெருஞ்சோதி 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 இந்த 4 இதுக்கும் முடிவுக்கும் இந்த பாடலும் ஒரு சான்றாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 4 இடம் வந்துருச்சு. அகப்புறம், அகம், புறம், புறப்புறம். அப்ப அந்த 4 இடத்துக்கும் அருள் புரிஞ்சது. ஆரமுது எனக்கு அருள் அருட்பெருஞ்சது. சூரிய சந்திர ஜோதியு ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெரும். சூரிய சந்திரர்களுக்கும் ஒளி பிரகாசம் கொடுக்கின்ற ஜோதியாக இது வந்து புகழ் தருகின்றது அருட்பெரும் ஜோதி. ஆரியர் புகழ்தரும் அருட்பெரும் ஜோதி. ஆரியர் என்பது இங்கே அருளாளர்களை குறிக்கும். அவர்களுக்கும் புகழ் தரும் அருட்பெரும் ஜோதி. சூரியன் பிரகாசத்துக்கும் அருட்பெருஞ்சோதி காரணம், சந்திர பிரகாசத்துக்கும் அருட்பெருஞ்சோதியே காரணமாக ஜோதியு ஜோதியாக இருந்து அது வந்து புகழ் தருகின்றது. பிரிவேதினை உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெரும். இப்ப வள்ளலாரை வந்து யாரு பிடிச்சுக்கிட்டா? அருட்பெருஞ்சோதி வந்து பிடித்து கொண்டதுன்றது. பிரிவேதி இனி, ஏன்னா கருவுல வந்து கலந்துருச்சு இல்லையா, 9 வயசுல வந்து கலந்துருச்சு இல்லையா, கலந்து கரு பிடிச்சு அவர் வளர்ந்துட்டார் இல்லையா. இனி அந்த உயிர் வந்து அருட்பெரும் ஜோதி என்ற உயிர் அந்த உடம்பை விட்டு பிரியுமா, அவரை விட்டு பிரியுமானா தெரியாது. அதை இறைவன் சொல்வாரு, பிரிவேதி இனி உனை பிடித்தனம், நான் உன்னை பிடித்து கொண்டேன் அப்படின்னு சொல்றது. உனக்கு நம் அறிவே வடிவனும், உன்னுடைய வடிவம் வந்து அறிவு வடிவம். நம் வடிவு, நம் அறிவே, நம் அறிவு என்பது பராபரை அறிவை கடந்த அறிவு. நம் அறிவே வடிவனும் அருட்பெரும் ஜோதி. அதனால்தான் அருட்பெருஞ்சோதி கலந்து எடுக்கப்படுகின்ற உடம்பு அது வந்து பிரியாது. மற்ற எந்த உயிர் உடம்பு எடுத்தாலும், உடம்பு கொடுத்தாலும், அது உடம்போடு ஒட்டி நின்றாலும் ஒரு காலத்தில் அந்த உயிர் பிரிந்துவிடும். அப்ப இதுலயே நமக்கு தெரியுது, ஒரே ஒரு உயிர் மட்டும்தான் உருப்படியான உயிர்னு தெரியுது, அருட்பெருஞ்சோதி உயிர். அந்த உயிர் கலந்து உருவம் கொடுத்துருச்சுன்னா அந்த உடம்பு எக்காலத்திலும் அழியாது என்பது தெரியுது. அது 12 அறிவுக்குட்பட்ட வடிவமாக அது திகழும். எங்கேல் உலகினில் யாதொன்றும் பற்றியும், எதை பற்றியும் நீ வந்து அச்சம் கொள்ளாத, அஞ்சேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி. பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை அப்படின்றது அவருக்கு அருள் செய்தது அருட்பெரும் ஜோதி. எதனை பற்றியும் உலகினில் யாதொன்றும், எஞ்சேல் உலகினில் யாதொன்றும், எந்த ஒன்றை எதனாலே உனக்கு ஆபத்து வராது, நீ அச்சப்பட வேண்டியதில்லை என்று சொன்னதான் அருட்பெரும் ஜோதி. மாண்டு உழலா வகை வந்து இளங்காலையே ஆண்டு கொண்ட அருளிய அருட்பெரும் ஜோதி. மாண்டு உழலா, இப்ப மனிதர்கள் வாழ்வு எப்படி இருக்குன்னாக்க 164வது பாடல்ல சொன்னது போல 6ஆம் திருமுறை
சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்று என்றும் உள்ளதா. இந்த நோவை நீக்கீவது மன்றிலை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றில்லை என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்ன. இந்த மாண்டு உழலா வகை நம்மளோட சித்தர்கள் பாடல்லையும் எல்லா சித்தர்களும் இந்த மனித வாழ்வு வந்து மாண்டு போகக்கூடிய வாழ்வுன்னு சொல்லி இழிவாகவே பேசியிருப்பாங்க. ஆனா மாண்டு உழலா வகை எந்த வகை எடுத்தால் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த மாண்டு உழல மாட்டோம் அப்படின்றது தெரியணும். அது வகை என்ற சொல்லை பயன்படுத்த மாண்டு உழலா வகை வந்து இளங்காலை. இளங்காலைன்னா விடிய காலைன்னு அர்த்தம். ஒரு 4 to 6ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இளங்காலையே ஆண்டு கொண்டு அருளி அருள். இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தம், அமுத காற்று வீசுகின்ற நேரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கால நேரத்துலதான் வந்து இறைவன் வந்து ஆண்டு கொள்ளுகின்றார். அப்ப கால நேரத்துல தவம் செய்யணும். கால நேரத்துல எந்திரிச்சு நம்ம இறைவனை நோக்கி பிறவி பிணி தீர வந்து இறைவன் ஆண்டு கொள்வதற்கு நம்ம வேண்டி நின்றால் இது ஒரு காலத்துல வந்து நமக்கு பயனே இல்லை. அதுதான் மாண்டு உழலாவது. இல்லைன்னா மீண்டும் மீண்டும் நம்ம வந்து இறந்து பிறந்து இதே பொழப்பாவே இருக்கும் இந்த பிறவி. இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு இதுல இருந்து நம்ம விடுபடணும். சன்மார்க்கம் என்பது மரணத்தை தவிர்க்கின்ற ஒரு மார்க்கம் இல்லையா. அதனால இந்த மார்க்கம் வந்து ஒரு சிறந்த மார்க்கமாக இருக்கு. பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது அச்சமும் நீக்கியது. எனது அச்சம்னாக்க குற்றம், 5 வகை குற்றங்கள், கல் களவு காமம் பொய் சூதுன்னு இருக்கு இல்லையா, அதை நிற்குது. பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து நம்ம எதையெல்லாம் பற்றி கொண்டு இருக்கணும். 3 பற்றுகள் உண்டு. அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசைன்னு சொல்லுவாங்க. அந்த பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து, பற்று அறன பற்று நீங்க. திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார்ல, பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று பற்று விடற்குன்னு. பற்றெல்லாம் விட்டு போகணும்னாக்க பற்றற்றவன் பாதத்தை பற்றி கொள்ளணும். ஔவையார் சொல்லுவாங்க, பற்றற்ற ஒன்றினை பற்றினால் அல்லது கற்றதனால் என்ன பயன். எவ்வளவுதான் படித்திருந்தாலும் பற்றற்றவனை நம்ம வந்து பற்றி கொள்ளணும்னு சொல்றது. அப்படி பற்றும்போது பற்றுகள் அனைத்தையும் தவிர்த்து விட்டுரும். இங்கமும் வள்ளலார் அதான் சொல்ற, அருட்பெருஞ்சோதியின் கருணையினால் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பற்றுகளையும் அற்று போவதற்கு, அந்த குற்றங்கள்லாம் நீங்குவதற்கு அருட்பெருஞ்சோதியை பயன்படுத்திக்கணும். ஏன்னா அவருக்கு அது நீக்கி தந்ததுன்றார். சமயம் குலமுதல் சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி. இப்ப நம்ம பிறக்கும் போது ஏதோ ஒரு வகை சமயத்துல பிறப்போம், ஏதோ ஒரு குலத்துல வந்து பிறப்போம். அந்த சார்பெல்லாம் விடுத்து, அது ஏன்னா அது வந்து உண்மை அல்ல, அதிலேயே நம்ம இருக்கக்கூடாது. அதனால்தான் வள்ளலாருக்கு இறைவன் வந்து என்னை சமய குழியிலிருந்து எடுத்தானேன்னு வரும். 6ஆம் திருமுறையில ஒரு வரி இருக்கு, சமய குழின்னு சொல்வார். சமய குழியிலிருந்து என்னை எடுத்தானேன். ஆக சமயம் குலமுதல் சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றியது. அமயம் என்பது அடைக்கலம், மயம் தோன்றியது அப்படியே எடுத்துதான். அந்த தோன்றியது அருட்பெருஞ்சோதி மயமாக ஆக்கியது அருட்பெருஞ்சோதி. வாய்த்தற்குறித்தனும் மறை ஆகமங்களால் ஆய்தற்கரிய அருட்பெருஞ்சோதி. இதற்கு முன்பு இந்த வேத ஆகமங்கள் வருவதற்கு முன்பு வாய்த்திருக்கு இல்லையா, நமக்கு நிறைய வேதங்கள், ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர் வேதம், சித்தர் வேதம், புத்தர் வேதம், நிறைய வேதங்கள் வந்து இந்த மனிதர் குலத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்தந்த மறை ஆகமங்களால் ஆய்தற்கு ஆய்வு செய்ய முடியாது. அந்த வேத ஆகமங்கள்ல வந்து இந்த அருட்பெரும் ஜோதி அடைவதற்குரிய வழியோ அல்லது அருட்பெரும் ஜோதியை பற்றியோ அதுல வந்து பேசப்பட்டிருக்கல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நிறைய பாடல்கள் வந்து 6ஆம் திருமுறையில வந்து நிறைய பாடல்களை வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து வேத ஆகமங்களுக்கெல்லாம் அறியாது. நான் கூட ஒரு தனி ஆய்வு செஞ்சு கூட ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன், சித்தர்களுக்கான சுத்த சிவம் சொல்லி. ஸோ அதுல வந்து நிறைய 100 பாடல்கள் வந்து இந்த வேத ஆகமங்களுக்கு அறியப்படாத கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்ற பாடல்களை எல்லாம் இந்த 6ஆம் திருமுறையில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனி நூலாக ஒண்ணு போட்டிருக்கேன். ஆய்வு செய்யறவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பயனாக இருக்கு. அதான் சொல்லியிருக்கிறாரு, வாய்த்தற்கு உரித்தனும் மறை ஆகமங்களால் ஆய்தற்கு அறிய அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல சித்து எனக்கு அளித்து
எனக்கு உனை அல்லாது இளையனும் அருட்பெரும். அருட்பெருஞ்சோதி வந்து எல்லாம் வல்ல சித்த யாருக்கு கொடுத்திருக்குது அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் ஒருவருக்கு மட்டுமே கொடுத்திருப்பதாக குறிக்கிறார். அது இறைவன் என்ன சொன்னாரா, நான் உனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறேன், உன்னை அல்லாம வேற யாருக்கும் நான் தந்ததில்லை, உனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்றத இந்த பாடல்கள் வழியாக அது உறுதிப்படுத்தும். எனக்கு உனை அல்லால் இலை என்னும் அருட்பெரும். அப்ப இது தனி வல்லபம், தனி சக்தி. அருட்பெருஞ்சோதிக்கு தனிப்பிள்ளை வள்ளலார். நவையிலா உலத்தில் நாடிய நாடிய, நவை இல்லான்னா ஆசை இல்லாத, பேராசை இல்லாத உள்ளத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருட்பெரும். பேராசை உள்ளவங்களுக்கு இது கிடைக்காது. ஆசை நிறைய வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உள்ளத்துல இவங்க என்ன நாடுறாங்களோ அவையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்காது. ஆசை இல்லாத உள்ளத்துல என்ன நாடுறியோ அதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு முக்கியமான சாரம். இது நவையிலா உள்ளது. அப்ப ஆசை இல்லை. இப்ப மனம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல வந்து ஆசை இருக்கு. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே என்று திருமந்திரம். கூற்றுதை தென்பால் குற்றமும் குணக்கொண்டு ஆற்றல் மிக்களித்த அருட்பெரும் ஜோதி. கூற்றுதைத்து, கூற்றுனா யமனை உதைத்து, தென்பால் குற்றமும் குணம் கொண்டு, என்னுடைய குற்றத்தை எல்லாம் குணமாக கொண்டு ஆற்றல் மிக்களித்தது அருட்பெரும் ஜோதி. ஆற்றல், பெரிய ஆற்றலை எனக்கு, பவரை வந்து எனக்கு அளித்தது அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு. அப்ப யமனை வெல்லக்கூடியது அருட்பெரும் ஜோதி. நன்று அறிவு அறியா நாயினி, நல்ல அறிவு இல்லாத நாய் போன்ற என்னை எந்தன்னையும் அன்று வந்தாண்ட அருட்பெரும் ஜோதி. அன்று அப்படின்றது அவரை சிறு வயதிலேயே 9 வயசுலேயே வந்து ஆண்டு கொண்டு, அப்பெல்லாம் அவருக்கு நல்ல அறிவு கிடையாதுன்னு சொல்றாரு. நாய் போன்று தெரிந்துகிட்டு இருந்த என்னை வந்து இறைவன் ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. நாயினும் கடையன், நாயை விட கடையனாக இருக்கின்றேன், மோசமுடையவனாக இருக்கின்றேன். ஈயினும் இழிந்த, ஈயை விட மோசமானவனாக இருக்கின்றேன். ஆயினும் அருளிய அருட்பெரும். நாயை விட மோசமாகவும் ஈயை விட மோசமாகவும் இருந்த என்னை அப்படியே தூக்கி போற்றாம என்னை ஆண்டு கொண்டது, எனக்கு அருள் செய்யது, எனக்கு கருணை காட்டியது என்று அருட்பெருஞ்சோதி குறிப்பிடுகிறார். அருட்பெருஞ்சோதி கருணை காட்டியதாக குறிப்பிடுகின்றார். தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருட்பெரும் ஜோதி. தோத்திரம், இறைவனே எனக்கு வந்து அருட்பெருஞ்சோதிய தோத்திரம் புகழ எனக்கு தெரியாது, அதனால அந்த அருளுக்கு நான் பாத்திரமும் இல்லை என்பது தெரியும். பாத்திரம் அல்லேன், இருந்தாலும் திறம், இந்த இடத்துல ஆத்திரம் என்னப்ப, பொதுவா ஆத்திரம்னாக்க கோபம், இங்க ஆத்திரம் அளித்தன்னா ஆன்மாவுடைய திறத்தை அளித்தது அருட்பெரும் ஜோதின்றது. அப்ப வள்ளலாருக்கு வந்து ஆன்ம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆன்ம காட்சி, ஆன்ம அறிவு, அதான் தன்னறிவு என்று சொல்லக்கூடிய, அதுதான் தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருட்பெரும் ஜோதி. இப்ப ஆன்ம அறிவு அவருக்கு காரியப்பட்டிருக்கு. அந்த ஆன்ம அறிவிலிருந்து காரியப்பட்டதுதான் அகவலாக இன்றைக்கு வெளிப்பட்டது. எச்சோதனைகளும் இயற்றாதனைக்கு அச்சோ என்றருள் அருட்பெரும். பொதுவா இந்த பராபரையோடைய அருள்லாம் வந்து தவம் செஞ்சாக்க பல சோதனைகளுக்கெல்லாம் ஆட்படுத்தி தான் அவங்களுக்கு வந்து அந்த இடத்தை கொடுக்கும். இவருக்கு வந்து எந்த சோதனைகளும் இயற்றாது, எச்சோதனைகளும் இயற்றாது. வள்ளலார இறைவன் வந்து சோதிக்காமல் அவருக்கு வந்து அருள் செய்து. அச்சோ என்றருள் அருட்பெருஞ்சோதி. இவ்வளவு பெரிய உயர்ந்த அச்சோ என்பது ஒரு ஆச்சரியமா சொல்றது. இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மாபெரும் சக்தியை வந்து எந்த சோதனைகளும் இயற்றாது எனக்கு கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி வியந்து சொல்றார். அச்சோ என்றருள் அருட்பெருஞ்சோதி. ஆக இன்றைக்கு இந்த 310 அகவல்களுக்கு வந்து நம்ம விளக்கம் கொடுத்துருக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாக்க கேட்கலாம். இந்த நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்குல்ல. Ten o'clock, please, Swami. 10:04. Swami? Yeah. Anbagha, any questions?
No questions for me. No questions. No questions. Very clear. Very clear. Everybody clear. Yes, for me, I think we can wrap it up. சஞ்சிதாலாம் வந்தாங்களா? ஆமா சார். Okay. Amarasan, you want to ask anything? No, crystal clear. Okay, that's great. Then we can audit 10-5 ready, sorry. We can yes, about 19 hours a year today. கேள்வியெல்லாம் முடிவு செய்யலாமா? Om Swami. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. தேங்க்ஸ்.